இன்றைக்கு தான் முதல் நாள் உரை. இன்றைய பயிலரங்கம் ஆய்வு மாணவர்களுக்கான வழிகாட்டுதலை, ஆய்வு மாணவர்களுக்கான ஆற்றுப்படுத்துதலை வழங்கும் விதமாக இதுவே தொடங்க இருக்கின்றது. நமது நாமக்கலிலிருந்து செயல்படுகின்ற வாகை தமிழ் சங்கம் மாணவர்கள் நலன் கல்வி நிறைய பல்வேறு கருத்தரங்குகளை, பயிலரங்கங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இந்த ஆய்வு பயிலரங்கத்தை நாம தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு முதல் நாள் அரங்கம். இந்த அரங்கத்துல ஆராய்ச்சி நெறிமுறைகள் குறித்த பயிலரங்க உரை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முனைவர் பட்டம்மாள் அம்மா அவர்கள் முதல்வராக திரவியம் கல்வியியல் கல்லூரியில கைலாசப்பட்டி தாமரைக்குளம் அஞ்சல் பெரியகுளம் தாலுகா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரவியம் கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து கல்லூரியை ஆற்றலோடு நடத்தி வருகிற புறவியல் ஆய்வு நெறிமுறைகள் எனும் தலைப்பில் இன்றைக்கான ஆய்வு மாணவர்களுக்கான வழிகாட்டுதலை, ஆற்றுப்படுத்துதலை வழங்குவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க. அவர்களை சங்கத்தின் சார்பாக பேரன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோல வாகை தமிழ் சங்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆய்வு பயிலரங்கத்திற்கான ஒரு பெரிய ஆர்வத்தோடு நிறைய பேராசிரியர்களும் நிறைய ஆய்வு மாணவர்களும் இந்த கருத்தரங்கத்தில் பதிவு செய்து கருத்தரங்கத்தை சிறப்போடு நடத்துவதற்கு இந்த அரங்கத்தை மதித்து அரங்க நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்காங்க. அந்த வகையில அரங்கத்திற்கு வருகை தந்த பேராசிரியர் பெருமக்களையும் ஆய்வாளர்கள் அனைத்து விதமான ஆய்வாளர்களையும் வாகை தமிழ் சங்கம் பேரன்போடு உங்களை வரவேற்று மகிழ்கின்றது. அதுபோல வாகை தமிழ் சங்கத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ரொம்ப சிறப்பான முறையில எடுத்து செல்வதற்கு வாகை தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்து செயல்படக்கூடிய நிறைய நண்பர்கள் இதனுடைய இந்த நிகழ்வு அரங்கினுடைய பின்புறத்துல நிறைய உதவிகளை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பண்றது, அது மாதிரி கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெடி பண்றது, ஃபீட்பேக் ரெடி பண்றது, நிகழ்விற்கான போஸ்டர்கள்லாம் தயாரித்து வழங்குவது, இப்படி நிறைய ஒர்க்கில் வாகை தமிழ் சங்கத்தினுடைய அன்பிற்குரிய உறவுகள், குடும்ப உறவுகள்ல நிறைய பேர் இந்த நிகழ்வுல நமக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பளித்து அதற்கு ஏற்ற சுதந்திரத்தையும் வழங்கி இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு நமக்கு அனுமதி அளித்த வாகை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாக பெருமக்களுக்கும் நான் அவங்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் கடத்தாம நேரடியாக இன்றைய ஆய்வு பயிலரங்கத்தினுடைய ஆற்றுனர், நெறிப்படுத்துனர், உரையாளர் முனைவர் பட்டம்மாள் அம்மா அவர்களை முறையாக வரவேற்று அறிமுகம் செய்யும் பொருட்டு நமது பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர் முனைவர் மு ஜெகதீசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜெகதீசன் சார். சார் கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதா? ஜெகதீசன் சார். சார் கேக்குதா? கேக்குதையா? சார் கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். ஜெகதீசன் சார். ஜெகதீசன் சார். ஜெகதீசன் சார் ஆளக்கான்ல. சார் கேக்குதா? சார் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதையா நீங்க பேசுறது?
அனைவருக்கும் வணக்கம். சார் இப்ப கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். சார் ஜெகதீசன் சார் சார் கேக்குதா? பேசலாம் சார். ஆ. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சா. பட்டம்மாள் அவர்கள் முனைவர் ஹலோ சார் சத்தம் கேட்கல. ஜெகதீசன் சார் உங்க சார். வாய்ஸ் கேட்கல. மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்க சார். ஜெகதீசன் சார் வாய்ஸ் கேட்கல. கேக்குதா? கேக்குதா? எங்களுக்கெல்லாம் கேக்குதுங்க சார். நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சார் பேசுறாரு, வாய்ஸ் கேட்கல. சார் கேக்குதுன்னு சொல்றாங்களே. கேக்குதுங்க சார். எங்களுக்கெல்லாம் கேக்குது. எல்லாருக்கும் கேக்குதா? மேடம் ஒரு நிமிஷம், நான் போய் வெளியில போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். சார் பேசுறாரு, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப கேக்குதா? கேக்குதுங்க சார். இப்ப கேக்கு. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆய்வு நான் வரவேற்றுறேன் சார். ஒரு நிமிஷம். ஆய்வு பயிலரங்கத்தினுடைய இன்றைய ஆய்வு நெறியாளர், பயிற்றுனர், ஆய்வரங்க பயிற்றுனர், ஆற்றுப்படுத்துனர், ஆய்வரங்க உரையாளர் ஆகிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரவியம் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சா. பட்டம்மாள் அம்மா அவர்களை முறையாக வரவேற்று அவர்களை அறிமுகம் செய்யும் விதமாக வாகை தமிழ் சங்கத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் திருவள்ளுவர் பாபநாசம் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முனைவர் மு. ஜெகதீசன் அவர்களை பேரன்போடு அழைக்கின்றேன். நன்றி. சார் பேசலாம், பேசுங்க. சார் பழைய மாதிரி தான் இருக்கு, கேட்கல. சார் இப்ப கேக்குதா? இப்ப கேக்கு சார், இப்ப கேக்கு. கரெக்டா இருக்கு, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சா. பட்டம்மாள் அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இ. முத்தையா சார் அவர்களிடம் தர்க்கவியல் குறித்த ஆய்வினை செய்துள்ளார். தர்க்கவியல் குறித்த அவரது ஆய்வு நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்களிடம் பெரிதும் பேசப்பட்ட ஒரு ஆய்வாக உள்ளது. அதைத் தொடர்ந்து
ஆய்வேடு தொடர்பான ஏனைய கள ஆய்வுகளை ஒரு 10 புத்தகங்களாக தொகுத்து வெளியிட்டுள்ளார். இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் கள ஆய்வு குறித்து பேசுவதற்காக அழைப்பாளராக சென்று அங்கு சிறந்த உரையினை நிகழ்த்தி வந்துள்ளார். ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். சமீபத்தில் அவருடைய கள ஆய்வை நான் படித்தபோது மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் பெண் தெய்வ பூசாரிகள் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு அந்த கள ஆய்வுகளை தொடர்ந்து செய்து ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருந்தார். மிகவும் நேர்த்தியான கட்டுரை அது. இவ்வாறு நாட்டுப்புறவியலில் பல்வேறு ஆய்வுகளை நிகழ்த்தி தொடர்ந்து அந்த ஆய்வில் இயங்கி வரக்கூடிய ஒரு பேராசிரியரை இந்த நிகழ்வில் நாட்டுப்புறவியல் கள ஆய்வில் அவருடைய அனுபவம் குறித்தும் கள ஆய்வு நெறிமுறைகள் குறித்தும் பேசுவதற்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மற்றத மகிழ்ச்சி கொள்கிறேன். இவ்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் ஐயப்பன் சார் அவர்களுக்கும் வாகை சங்கம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாகை தமிழ் சங்கத்தினுடைய இன்றைய ஆய்வு பயிலரங்கத்தினுடைய உரையை வழங்குவதற்காக முனைவர் பட்டம்மாள் அம்மா அவர்களை பேரன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அழகான வாய்ப்பு, அருமையான நேரம். தமிழ் சமூகத்திற்காக நம் முன்னோர்களான நம்முடைய தாத்தா, பாட்டன், பூட்டன் அவர்கள் விட்டு சென்ற எச்சங்களை, தடயங்களை கண்டறிந்து நம் தமிழ் சமூகம் உயர்ந்தோங்க வேண்டும் என்று அந்த அழகான எண்ணங்களை ஒரு பயிலரங்க வழியாக அதை தொகுத்து அதனை ஏற்பாடு செய்து நம்முடைய வாகை தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்து நாளும் நேரமும் அதற்காக ஒதுக்கிவிட்டு பல வேலைகளுக்கு இடையிலும் கூட இந்த பயிலரங்கை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் இன்று நடத்தி கொண்டிருக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உள்ள அத்தனை பெரியோர்களுக்கும், என்னுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும், முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் இனிய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் எதற்காக இந்த கள ஆய்வு செய்ய வேண்டும்? கள ஆய்வு செய்வதற்கு முன்பு, கள ஆய்வை பற்றி பேசுவதற்கு முன்பு சில கேள்விகளை முன்னிறுத்திக் கொண்டு நான் பேசுவதற்காக தான் வந்துள்ளேன். நாம் ஏன் கள ஆய்வு செய்ய வேண்டும்? எவற்றை நாம் கள ஆய்வு செய்ய வேண்டும்? இந்த கள ஆய்வு யாருக்கானது? இந்த அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தமிழ் சமூகத்திற்கும், மக்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும் இந்த கள ஆய்வு மூலம் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்ற கேள்விகளை முன்னிறுத்திக் கொண்டு நாம் ஆய்வினை, என்னுடைய காலகட்டத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஆய்வினை தொடங்கும் போது என்னுடைய நெறியாளராகிய பேராசிரியர் கற்றுக் கொடுத்தது, அந்த கள ஆய்விற்கு செல்வதற்கு முன்னால் பல்வேறு முன்னோடிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் பேசிக்கொண்டார். அப்பொழுதுதான் நான் ஃபர்ஸ்ட் மேலை நாட்டுப்புறவியல் ஆய்வுகளை எப்படியெல்லாம் கள ஆய்வு செய்தார் என்று தொட்டுவிட்டு அதற்கு பின்பு கள ஆய்வுக்குள்ள செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். மேலை நாட்டு ஆய்வாளர்களாக எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய முதலாக ஜேக்கப் கிரீமே சொல்றாங்க, உலகளவில நிறைய 1800 காலகட்டத்திலே நாட்டுப்புற கதைகளை தொகுத்து ஒரு பெரிய ஆய்வினை செய்தவர்கள் ஜேக்கப் கிரீம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் நம்முடைய அந்த ஜேக்கப் கிரீம் என்றவர் அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் ஆன்டி யார்னே அப்படின்னு சொல்றாங்க, பின்லாந்த நாட்டுப்புறவியல் ஒரு ஆய்வாளராக அவர் இருக்கின்றார். அவரும் உலகளவில் நாட்டுப்புற கதைகளை கள ஆய்வு மூலம் தேர்வு செய்து ஒரு பெரிய ஆய்வினை நிகழ்த்தி உள்ளவர். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள சிட் தாம்சன் என்ற ஆய்வாளர், பெரும் ஆய்வாளர், உலகளாவிய சிதறை கிடக்கின்ற அந்த நாட்டுப்புற ஆய்வு கதைகளை தொகுத்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டவர். மோட்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபோக் லிட்ரேச்சர் என்ற ஒரு பெரும் நூலை வெளியிட்டுள்ளார் அவர். அதனைத் தொடர்ந்து ஆலன் டென்டிஸ் ஒரு பெரும் ஆய்வாளர், அமெரிக்க
நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய 20ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர் என்றால் அவர் ஆலன் டென்டிஸ் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அவருடைய ஆய்வு நூலையும் நாங்கள் அந்த படிக்கும் காலகட்டத்தில் நாங்கள் அறிவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. நாட்டுப்புறவியல் அறிஞர்களில் ஒருவராக மிகச்சிறந்த ஒருவராக கருதப்பட்டவர் ஆலன் டென்டிஸ். அவரை தொடர்ந்து ரிச்சர்ட் எம் தாசன், அவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். ஃபோக்லோர் அண்ட் ஃபோக் லைஃப் என்ற ஒரு ஆங்கில நூலை, அழகான ஒரு நூலை எழுதியுள்ளார். அந்த நூலில் தான் தமிழ் சமூகத்திற்கும் இந்த நம்முடைய தமிழக சூழலில் நாட்டுப்புறவியல் துறை தொடங்கப்பட்டதற்கு ஒரு தொடக்க நிலையாக இருந்தது என்று சொல்லலாம். நம்முடைய அந்த நூல்களில் இருந்துதான் நிறைய கோட்பாடுகளை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை தமிழில் மொழிபெயர்த்து முதலாக நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு ஆய்வாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக பேசப்பட்டவர் நம்முடைய பாளையங்கோட்டை சென்ட் சேவியர் கல்லூரியில் முன்னாள் மேனாள் தலைவர் முனைவர் லூர்து ஐயா அவர்கள் 12 கோட்பாடுகளையும் அவருடைய நூல்களில் அழகாக கொடுத்திருக்கிறார். எளிமையாக மாணவர்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எளிமையாக கொடுத்துள்ளார். இப்படி நம்முடைய மேலை நாட்டு ஆய்வாளர்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய இந்திய ஆய்வு சூழலில் நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள் எப்படி இந்த கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஒரு ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்திய அளவில் தமிழ் சூழல் நம்முடைய பேசக்கூடியவர்கள் அவர்களை கோமான் கோத்தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளரை சொல்றார்கள். அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியாவின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நாட்டுப்புற இசை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தியவர் ஒரு பெரும் ஆய்வாளர் கோமான் கோத்தாரி என்று இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளர். அதனைத் தொடர்ந்து இந்திய அளவில் ஏ.கே. ராமானுஜம் அவர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய ஒரு மானிடவியல் பேராசிரியர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர். இந்திய நாட்டார் கதைகள் மற்றும் வாய்மொழி இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சர்வதேச அளவில் கொண்டு சேர்த்தவருடைய பங்கு, இவருடைய பங்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக சங்கர் சென் குப்தா, இந்தியாவின் மூத்த நாட்டுப்புறவியல் பேராசிரியர், இந்திய நாட்டுப்புறவியலுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அவரும் நிறைய அந்த கலாய்வினை செய்து நம்முடைய ஆய்வு முன்னோடியாக கருதப்படும் ஒரு இடத்தில் பெரும் இடத்தில் இருக்கின்றவர். அவர்களை தொடர்ந்து ஜவஹர்லால் கண்டு என்பவர் நவீன நாட்டுப்புறவியல் கோட்பாடுகளை தமிழ் சூழலுக்கு நமக்கு ஒரு கல்வித்துறையிலும் கல்வி புலத்திற்கும் அளித்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனைத் தொடர்ந்து ஆண்ட்ரூ லாங், இப்படி நிறைய அறிஞர்களை பட்டியலிட்டுக் கொண்டு போகும் சூழலில் இந்திய அளவிலும் இப்படி ஏராளமான நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை செய்து தமிழ் சமூகத்திற்கு நிறைய கொடுத்து இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நம்முடைய தமிழக சூழலில் வரும் பொழுது முதலாக நம்முடைய நாட்டுப்புறவியலுடைய ஆய்வு தந்தையாக கருதப்படக்கூடிய ஐயா வானமாமலை அவர்களை சொல்கின்றனர். அவர்கள் செய்யாத கலாய்வே கிடையாது. நம்ம அவர்களுடைய நூல்களை படிக்கும் பொழுதே நாம் எப்படியெல்லாம் அவர் கலாய்வு போய் ஒரு தகவலை சேகரிக்க வேண்டும் என்று எளிமையாக ஒரு எம்ஏ படிக்கக்கூடிய ஒரு முதுகலை படிக்கக்கூடிய மாணவர் கூட அதை படித்து அதை பயன்பெறும் அளவில் அந்த நூல்களை அவர் தொகுத்திருந்திருப்பார். அவரை தொடர்ந்து சக்திவேல் அவர்கள் வட்டார வழக்குகளில் நாட்டுப்புறவியலை ஒரு பாடமாக வளர்த்தெடுப்பதற்கும் ஆய்வு பாடமாக வளர்த்தெடுத்து இன்று கல்வித்துறையில் ஒரு பாடமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அந்த அளவிற்கு ஒரு பாடுபட்டவர் தான் நம்முடைய சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவர் ராமநாதன் முனைவர் ராமநாதன் ஐயா அவர்கள் 55க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கின்றனர். அந்த 55 நூல்களுக்கு வெளியிட்டிருந்தாலும் அதில் 35 நூல்களை 40க்கும் மேற்பட்ட நூல்களை நான் படித்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக எடுத்திருந்தேன் அவருடைய ஆய்வு நூலை. கலாய்வு தகவலோடு சேர்த்து கொண்டு அதையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று என்னுடைய பேராசிரியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாட்டுப்புற கதை களஞ்சிய தொகுதியாக ஒரு 15 தொகுதிக்கு மேலே வெளியிட்டு இருக்கின்றனர். அந்த அத்தனை தொகுதியும் நான் வாசித்த அந்த கதைகளை மனதில் அசை போட்டு இருக்கின்றேன். அதற்கப்புறம் ஆக்கா பெருமாள் அவர்கள் குமரி மாவட்ட மற்றும் தமிழக கோயில் சார்ந்த நாட்டுப்புற கதைகளையும் மக்களுடைய சடங்குகளையும் நம்முடைய வழிபாட்டு முறைகளையும் நேரடியாக சென்று சென்று ஆய்வு செய்து நிறைய நம்முடைய தரவுகளை ஆவணப்படுத்தி இருக்கின்றனர். இப்படி தமிழக சூழலிலும் இவர்களை இல்லாம கலனியூரன், இன்னும் சொல்ல போனா நம்ம நிறைய சிவசுப்பிரமணியன் ஐயா, இந்த மாதிரி நிறைய கீவா ஜெகநாதன், இப்படி பேராசிரியர் நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இவர்களுடைய ஆய்வு முன்னோடிகள் இல்லாமல் நாம் எதையுமே பேச முடிய மாட்டேங்குது. அதற்கப்புறம் சரஸ்வதி வேணுகோபால் அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் மேனாள் ஒரு நாட்டுப்புறவியல் தலைவராக இருந்தவர். கள ஆய்வில் சில அனுபவங்கள் அப்படின்ற ஒரு சிறு நூலை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அந்த நூலாக ஒரு
குறுகிய பக்கங்களை கொண்ட நூலாக இருந்தாலும் அது வந்து மிகவும் ஒரு கலாய்வு செல்வதற்கு ஒரு பயனுள்ள ஒரு நூலாக அது இருந்தது. ஒரு ஒரு ஆய்வாளர் கலாய்விற்கு செல்வதற்கு முன்னால் எப்படியெல்லாம் திட்டமிட வேண்டும், எப்படியெல்லாம் அவர் செல்ல வேண்டும், ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர் எப்படியெல்லாம் ஒரு தகவலை திரட்ட வேண்டும் என்பதற்கு எளிமையான ஒரு விளக்கமாக அந்த புத்தகம் எல்லாருக்கும் வந்து இருந்தது. அதை முழுமையாக நான் வாசித்து படிக்கும் காலகட்டத்தில் 2006, 7 காலகட்டத்தில் நான் வாசித்து அதை வந்து நிறைய கருத்துக்களை உள்வாங்கியது உண்டு. இப்படி பல பேராசிரியர் பெருமக்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஒரு நாட்டுப்புறவியல் கள ஆய்வனாக இருந்து கொண்டு ஒரு தகவலை சேகரிப்பதற்கும், பிறதுறை சார்ந்த ஒரு ஆய்வாளர் போய் கள ஆய்வில் களத்தில் போய் சேகரிப்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு நாட்டுப்புற ஆய்வாளன் வந்து நான் என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லுவதா 16 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கள ஆய்வில் தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய சூழலிலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, எங்கெல்லாம் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா, இப்பொழுது திருநங்கைகள் அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளை கூட நாங்கள் வந்து ஒரு நாளுக்கு மீட் பண்றோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய வழிபாட்டு சடங்குகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் புதுமையான தகவல்கள் நம்முடைய எங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து ஒரு ஆய்வாளராக இன்னும் போய் சேகரித்துக் கொண்டு ஒரு ஆய்வு நூலாக ஒரு கட்டுரையாக வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய படித்ததற்கும் ஒரு பட்டத்தை பெற்றால் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துடன் அந்த ஆய்வை இன்னும் வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கலாய்வியல அதுவும் நான் ஒரு பெண் ஆய்வாளர், ஒரு ஆண் ஆய்வாளருக்கு போய் செல்வதற்கும், ஒரு பெண் ஆய்வாளர் ஒரு இடம் விட்டு இடம் ஒரு வேறு ஊர் போய் செல்வதற்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இடர்பாடுகளை நான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எவ்வளவு சிக்கல்களை நான் வந்து வந்து அந்த டே டயத்திலே நான் போக வேண்டியது இருக்கு. காலையில இருந்து 4 மணிக்குள்ள அந்த ஊருக்கு போனாதான் 4 மணிக்கு மேல அந்த ஊருக்கு நான் போக முடியாது. அப்படி நான் எடுத்துக்கொண்ட பகுதியில் முதலாக எடுக்கும் பொழுது என்னுடைய ஆய்வுக்கு எது உதவியது என்றால், என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு வந்து 3 மாவட்டங்களை கொடுத்து விட்டார்கள். மதுரை, தேனி, திண்டுக்கல். அந்த 3 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பழமொழி, விடுகதை, நாட்டுப்புற கதைகளை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு முன்பு 2003 காலகட்டத்தில் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் வடபழஞ்சி என்ற இடத்தில் வள்ளி திருமண நாடகம் ஒன்று விடிய விடிய வந்து ஒரு 6, 7 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற நாடகம் அது வந்து நடந்தது. அப்பொழுது என்னுடைய எம்ஏ தீசஸ் உடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வள்ளி திருமண நாடகத்தில் நகைச்சுவை பன்முக ஆய்வு. அப்ப மொழியியல் ஆய்வு, சமூகவியல் ஆய்வு, உளவியல் ஆய்வு, எப்படியெல்லாம் அந்த நகைச்சுவை வந்து அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க, அந்த மக்களை காலை வரை எப்படி தூங்க விடாம வந்து அந்த நாடகத்தை நகர்த்தி கொண்டு போறார்கள், அந்த நுணுக்கமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேராசிரியர் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு அப்பயே சொல்லிவிட்டார், நான் தகவல்களை சேகரிச்சுட்டு வந்த பின்னாடி நீ நகைச்சுவை எடுத்துக்கங்க அப்படின்னார். அந்த நகைச்சுவைகளை மட்டும் நான் எடுத்து எழுதுவதற்கு 3 கேசட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு, அந்த 3 கேசட்ல இருக்கிற நகைச்சுவை மட்டும் எடுத்து தனியாக பிரிச்சு எழுதுவதற்கு எனக்கு வெகு நாட்கள் அதிக நாட்கள் ஆனது. அதுக்கப்புறம் அதை நான் அப்ளை பண்ண வேண்டி இருக்கு. உடனே என்னைய சொல்றாரு, ஒரு வரலாற்று ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை போய் பாருங்கம்மா அப்படின்னாரு. என்னங்க சார் அப்படின்னு, சமூகவியல் ஆய்வு, ஒரு சமூகவியல் நோக்கில் நீங்க எப்படி இதை வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னு நீங்க அங்க ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவர்களிடம் ஒரு வாரம் போய் இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லி, ஒரு சமூகவியல் ஆய்வுல, ஒரு சமூகவியல் அப்ரோச்ல எப்படி இந்த தகவலை நான் பாக்குறது என்பது, சமூகவியல்னா என்ன அப்படின்னு அதை கேட்டு தெரிந்து கொண்டு, அதற்கப்புறம் உளவியல்னா என்ன, இந்த உளவியல் ரீதியான வந்து அந்த நகைச்சுவை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை சிரிக்க வைக்கின்றது அப்படின்னு நிறைய தரவுகளை வந்து சேகரித்துக் கொண்டு நான் வந்து செல்லும் பொழுது, நிறைய அந்த ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து 3 ஆய்வு எடுத்திருக்கீங்க, சமூகவியல் ஆய்வு, உளவியல் ஆய்வு, பன்முக ஆய்வு, இப்படி 3 ஆய்வு நீங்க கொண்டு வரும் பொழுது உங்களால் வந்து இந்த ஆய்வை வந்து முழுமையான ஆய்வாக கொண்டு வர முடியுமா என்றெல்லாம் கேட்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு மானிடவியல் இப்ப முழுமையான ஆய்வா கொண்டு வர முடியும்னு சொல்லும் பொழுது, அந்த 3 ஆய்வை வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் எங்க சார்ட்ட வந்து சொல்றேன். அப்ப வந்து அவர் திருப்தி படல. இது எனக்கு போதுமான ஒரு தகவலா இல்லம்மா, முதுகலை ஒரு ஆய்வு கூட, ஒரு ஆய்வோட கூட வந்து அவ்வளவு ஒரு நேர்த்தியாக நீங்க வந்து செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர் அப்படின்னு அன்னைக்கு எங்களுடைய பேராசிரியர் சொல்றாரு. அந்த நீங்க கையில வந்து தட்டச்சு செஞ்சாரு, கையில எழுதினாலும் சரி, அந்த 110 பக்கம் வந்து 76 பக்கமா நீங்க கொண்டு வந்தாலும் கூட அந்த 76 பக்கத்துக்கான தகவல்கள் நேர்த்தியா இருக்கணும். நீங்க வைக்கக்கூடிய இன்றைக்கு ஆய்வோடு பிற மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த முதுகலையுடைய ஆய்வை கூட ஒரு நேர்த்தியான முறையில செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எங்களுடைய பேராசிரியர். அதையும் தாண்டி எம்ஃபில்க்கு வரும் பொழுது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, பெரிய தலைப்பு கொடுத்துட்டாரு. எப்படி இதை எங்க பேராசிரியர் எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல.
தமிழ் ஆய்வு மன்றங்களில் நாட்டுப்புறவியல் ஆய்வு பணிகள் பற்றிய ஒரு மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. 1975 காலகட்டத்திலிருந்து 2004 வரையும் வெளிவந்த நாட்டுப்புறவியல் ஆய்வு கட்டுரைகளை நீங்க சேகரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து ஒரு 1½ மாசமா வந்து எங்கெல்லாம் போகணும் சார்ன்னு கேட்கும் பொழுது, மேலூர் அரசு கல்லூரிக்கு போங்க, செந்தமிழ் கல்லூரிக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி போய் நான் வந்து ஒரு 20 ஆண்டு காலம் வெளிவந்த நாட்டுப்புறவியல் ஆய்வு கட்டுரைகளை நான் சேகரிக்கும் போது 950 கட்டுரைகளை நான் சேகரிச்சேன். ஒரு 10 ஆய்வு மன்றங்கள் வந்துச்சு. இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், ஞானத்தமிழ் பண்பாட்டு மன்றம், வையை, திசை, இந்த மாதிரி ஒரு ஆய்வாளர், ஐந்தமிழ் ஆய்வாளர் மன்றம், தமிழ் ஆய்வாளர் மன்றம், நாட்டுப்புறவியல் ஆய்வாளர், இந்த மன்றத்துல எல்லாம் வாசிப்பாங்கம்மா கட்டுரைகளை. வாசிச்சு ஒரு ஆய்வுக்கோவையா வந்து வெளியிடுவாங்க. அதுல இருந்து நீங்க கட்டுரைகளை சேகரிச்சுட்டு வாங்க. அப்ப ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் வந்து தமிழ் சூழல்ல, பரந்துபட்ட ஒரு சூழல்ல எப்படி எதுவரை நடந்திருக்கு, எதையெல்லாம் அதுங்களை ஆய்வு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு வந்து ஒரு அசம்சன் நீங்க வந்து ஒரு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆய்வை கொடுத்திருந்தாரு. 950 கட்டுரைகளை வந்து யார் ஆய்வு பண்ணது, அவங்களுடைய தலைப்பு என்ன, அவங்க கலாய்வு செய்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்களா, இல்ல ஒரு இலக்கிய புத்தகம், எழுத்திலக்கிய புத்தகத்தை வச்சு பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 950 கட்டுரைகளையும் வந்து கொண்டு வந்து மொத்தமா சேர்த்துட்டேன். சேர்த்த பின்னாடி ஜேனர் வைஸா பிரிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய ஊர் பெயராய்வு, பழமொழி, அந்த சடங்குகளே நிறைய வெரைட்டி கொண்டு வராங்க. அப்ப ஜேனர் வைஸா இதை நீங்க பிரிக்கணும். இதை பிரிச்சாதான் ஒரு ஆய்வு வந்து முழுமையான ஆய்வா இருக்கும். ஜேனர் வைஸா பிரிக்கிறதுக்கு எனக்கு 2-3 மாதங்கள் ஆயிருச்சு. செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு அதை ஒரு பெரிய ஆய்வா கொண்டு வரும்போது அது சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆய்வோட பார்க்கும்போது எனக்கே வந்து நான் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு பரவாயில்ல, பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். யாரு எந்த கட்டுரைகள் நம்ம ஒரு ரெஃபர் பண்ணலாம், ஒரு பிஹெச்டிக்கு, ஒரு எம்ஃபிலுக்கு, ஒரு எம்ஏக்கு, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இந்த கட்டுரை வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குமா, நான் இந்த தரவுகளை நீங்க சேகரிங்கன்னு கொடுக்கும்போது அதையும் வந்து 1 வருஷம் எம்ஃபில் படிக்கணும் அப்படின்னா 1.25 வருஷம் வரைக்கும் அந்த ஆய்வு எனக்கு வந்து நீண்டு கொண்டு போனது. அப்ப அத்தனை கட்டுரையும் சேகரிச்சு அதையும் ஃபில்டர் பண்ண சொல்லியிருந்தார். இல்ல, நாட்டுப்புறவியல் நேர்த்தியான ஆய்வுகள் கட்டுரைகளை மட்டும் நீங்க சேகரிங்க, அதுல மத்த கட்டுரையெல்லாம் நீங்க வந்து ஒதுக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது 504 கட்டுரைகளை எடுத்து என்னுடைய ஆய்வுல பதிவு செய்து 504 கட்டுரைகளையும் வந்து அட்டவணையிட்டு அதை கொடுத்து இந்த தமிழ் சமூகத்துல எப்படியெல்லாம் இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வு ஆய்வு போக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1974 வந்து ஆய்வு கட்டுரைகள் படிக்கப்படுறாங்க. ஆனா வெளியிடப்படுவது 1980க்கு அப்புறம் தான் அது வெளியிடப்படுறாங்க. அந்த ஆய்வு கட்டுரைகள் முதலா ப்ரொசீடிங்ஸா வந்து வெளியிடப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆய்வு கட்டுரைகள் நிறைய வெளியிடுறாங்க. அப்ப வந்து ஒரு கட்டுரைகள் வெளிவந்து வாசித்து அந்த கட்டுரையை அப்படியே போட்டுறாங்க. வெளியிடல. 80க்கு அப்புறம் தான் வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு அச்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பெரும் பேராசிரியர்கள் வந்து முடிவு செய்து அதை அச்சுக்கு கொண்டு வந்து ஒரு புத்தகமாவோ ஒரு ஆய்வுக்கோவையாவோ அதை வந்து கொண்டு வந்து ஒரு தொகுதியாவோ வெளியில கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த ஆய்வுக்கோவைகளுக்கும் ஏகப்பட்ட ஆய்வுக்கோவைகளை நான் வந்து காலகட்டத்துல புரட்டி பார்க்கும் பொழுது ஏகப்பட்டது இப்படி கட்டுரைகள் எனக்கு கிடைச்சது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காங்களா, அப்ப இதையெல்லாம் தாண்டி நம்ம இது இல்லாம நம்ம எப்படி ஒரு பிஹெச்டி ஆய்வு பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த எம்பில் ஆய்வு ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம், பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது ஒரு ஆய்வு நூலா, ரெஃபரன்ஸ் நூலா, புத்தகமா இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப பெருமையா சொன்னார். பரவாயில்லமா, நீ வந்து இவ்வளவு நாள் செந்தமிழ் கல்லூரிக்கு 1½ மாசம் போய் மத்த தமிழ்நாட்டுல இருக்க சில கல்லூரிகளுக்கு போய் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு ஆய்வாடா இருக்கு, பின்னாடி வரப்படும் எளிமையாவும் இருக்கு, நீங்க ஒரு பேராசிரியாவும் நான் பின்னாடி வர்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னப்ப ஓகே சார். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு இடையிலேயே வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுத சொல்லியிருந்தார். பிஹெச்டிக்கு எனக்கு கிடைச்ச உடனே நான் வந்து சொன்ன பொழுது இடையில ஒரு ஆய்வு ஒரு தலைப்பை கொடுத்து நீங்க போய் இங்க எழுதுங்க அப்படின்னு பார்த்தா தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய வீரபாண்டி அம்மன் கோயிலை பத்தி ஆய்வு பண்ண சொல்லிட்டாரு. அந்த கோயில் யாரு, அந்த கோயிலுடைய பூசாரி யாரு, அங்க என்ன சடங்குகளா நடக்குது அப்படின்னு ஒரு 15 நாள் வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து அந்த முழுமையா வந்து அந்த கோயிலை வந்து நான் ஆய்வு பண்ணும் பொழுது அந்த கோயில் யாருக்கானதுன்னு பார்க்கும்போது அது ஒரு சமூகம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோயிலோட செப்பு பட்டயம் ஒரு சமூகத்துல இருக்குது, பிசி பட்டியல. அந்த கோயிலுக்கு முதல் தண்ணி ஊத்துறவங்க போடியில இருக்கிறாங்க. அந்த கோயிலோட பராமரிக்கிறவங்க வந்து பக்கத்துல அந்த வீரமணியில் உள்ள வயல்பட்டியா இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கும் பொழுது இந்த 4 ஊரையும் 15 நாள் போய் நான் ஆய்வு செஞ்சு அந்த கோயில் எப்படியெல்லாம் வழிபாடு நடக்குது, அந்த கோயில்ல வந்து உண்மையிலே அவங்க வந்து உள்ளே என்னுடைய நேரமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பூசாரிட்ட போய் கேட்கிறேன். கேட்ட உடனே உள்ளேயே நீ கற்பகிரகத்துக்குள்ள உள்ள போகிற அந்த இடத்துலயே நிக்க வச்சுட்டாரு. விட்டா கற்பகிரகத்துக்குள்ள கூட போயிருக்கலாம்ல, அந்த அளவு அவர் ஒன்னும் சொல்லல. எல்லாருடைய மக்களுடைய பார்வைக்காக நீங்க அந்த அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா இங்க உருவானது சுயம்பு மட்டும்தான் அப்படின்னா அது ஒரு அடி உயர்ந்தா இருந்துச்சு. அந்த சுயம்பை வந்து தொட்டு காட்டினாரு. இந்த சுயம்பு தான் வந்து இங்க உருவானதுமா, இந்த சுயம்புக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து
அபிஷேகம்லாம் பண்ணுவோம். மக்களுடைய பார்வைக்காக ஒரு அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வரலாறு, தொன்ம கதை எல்லாமே சேகரிக்கிறதுக்கு ஒரு ஆய்வு முழுமையான ஒரு கட்டுரையா வெளிவந்து ஒரு ஆய்வு கட்டுரைய வந்து சமர்ப்பிச்சேன். அப்ப அந்த போடியில போய் நான் போடியில போனேன். நாங்க தான் முதல் தண்ணி ஊத்துறவங்க அப்படின்றாங்க. அந்த செப்பு பட்டயத்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து பிசி பட்டியில வந்து ஒரு கோயில் குடும்பம் 6 குடும்பம் இருக்கிறாங்க. அங்க போங்க அப்படின்னாங்க. உடனே பிசி பட்டிக்கு வந்தேன். அந்த 6 குடும்பத்துல முதல் குடும்பம் எதுன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு குடும்பத்த காட்டுனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நான் போனேன். அப்படி போகும்பொழுது அந்த செப்பு பட்டயத்த அவங்க வந்து ஒரு பேழையில வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த பேழையில வச்சு அந்த செப்பு பட்டயத்த வந்து என்கிட்ட காட்டும் பொழுது, அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்தேன். கையில தொட்டேன். தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. நீங்க பார்க்குறீங்க, நீங்க பார்த்துட்டு மட்டும் போங்க அப்படின்னா, அந்த பேழையில வச்சு காட்டிட்டு, அது அவ்வளவா அந்த கோயிலோட செப்பு பட்டயத்த காட்டிட்டு திருப்பி வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்ப எனக்கு பரவால்ல. அப்ப நீங்களும் அந்த குடும்பத்துக்கு என்ன, நாங்க தான் அந்த கோயிலோட முதல் குடும்பம். எங்க எங்க எது எது பண்ணாலும் நாங்க தான் முதல் குடும்பம் பண்ணணும். அப்ப அந்த முதல் குடும்பம் எல்லாமே பண்ணக்கூடியது பிசி பட்டியில இருக்கிறாங்க. அந்த கம்பத்துக்கு முதல் தண்ணி ஊத்துறவங்க போடியில இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு இடம் குடுத்தவங்க ஒரு ஷெட்யூல் காஸ்ட். அவங்க வயல்பட்டியில இருக்கிறாங்க. அந்த மக்களையும் நாங்க போய் பார்த்தோம். அந்த காலகட்டத்தில கோயில் உருவாகுறதுக்கு இடம் இல்லன்னு சொன்னாங்க. அதனால நாங்க இந்த இடத்த குடுத்தோம்னு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அந்த கம்யூனிட்டி போய் விசாரிச்சோம். ஏன்னா ஒரு பெண் ஆய்வாளர்களா உள்ள போய் நல்லா உள்ள இறங்கிட்டா நம்ம வந்து நம்ம ஒரு யோசிக்க கூடாது. நான் ஒரு நம்ம உள்ள போய் அவங்க மக்களா ஒன்றிணைந்தா தான் நம்ம தகவல பெற முடியும் என்று நினைச்சு எங்களுடைய பேராசிரியர் அப்பப்ப சொல்லுவாரு. நீங்க போய் நின்னுட்டு ஆர்டர்லாம் போடக்கூடாது. அவங்க மக்களோட மக்களா நீங்க மாறிறணும். ஒரு ஆய்வாளன்ன்றத நீங்க தனித்துவமா காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அனுபவங்களா இருக்க போய் தான் உள்ளர போய் எல்லா தகவலும் சேகரிச்சு ஒரு முழுமையான கட்டுரைய நாங்க வந்து கொண்டு வந்தோம். அதுக்கிடையில நான் சொன்னேன், சார் பெரியகுளம் அருகில வந்து எண்டப்பள்ளி புதுப்பட்டின்னு ஒரு பட்டி இருக்குது. அங்க வந்து தாசரி நாயக்கர் வந்து இருக்கிறாங்க. தாசரி என்ற தாசாங்க நாயக்கர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு மூலிகை மருத்துவம் நிறைய இருக்குன்னு சொல்லும் பொழுது, அந்த ஆய்வை வந்து மேற்கொள்ளுங்கம்மா. ஒரு கட்டுரையா எனக்கு ஒரு 25 பக்கத்துக்கு ஒரு கட்டுரையா கொண்டு வாங்க அப்படின்னாரு. அங்க ஒரு 18 நாள் நான் போனேன். ஃபர்ஸ்ட் 3 நாள்ல போகும்போது அந்த ஊருக்குள்ள நுழைய விட மாட்டேன்ட்டாங்க. வேற்று சமூகம் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. சாமி அடிச்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு பெண் ஆய்வாளர் கூடயும் ஒரு பெண் தோழிய தான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் செப்பல் போடக்கூடாதுட்டாங்க. ஊரோட எல்லையிலேயே செப்பல வந்து கழட்டி வைக்கணும் அப்படின்ட்டாங்க செருப்ப. கழட்டி வச்சுட்டு தான் நான் போனேன். அப்படி போகும்பொழுது நீங்க வந்து புதுசா இருக்கிறீங்க. நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு அறிமுகப்படுத்துறேன். இன்னாரு பெரியகுளம் தான் நானு. அப்படின்னா சம்மந்தம் இல்ல அவங்களுக்கு எனக்கும். நான் வந்து மதுரையில படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த தரவுகள்லாம் வேணும்னு சொல்லி இங்க ஒரு பெரிய வைத்தியர் இருக்காராம்ல. 92 வயசுல ஒரு வைத்தியர் இருக்காராம்ல அப்படின்னாங்க. அந்த வைத்தியர கேட்டு அறிஞ்சு நான் வீட்டுக்குள்ள உள்ள நுழைய விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரெடிஷன் அத வச்சிருப்பாங்க. அது 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 அவங்களுடைய இது. நம்ம அத குறை சொல்லக்கூடாது இல்லையா? எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நான் வெளியில நின்னு கேட்டேன். அவர் வந்து ம ம பார்க்கவே இல்ல. நிமிர்ந்து கூட பார்க்கல. என்ன பதிலே பேசல. போயிட்டு வாங்கன்ட்டாரு. நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போனேன். கொஞ்சம் உட்கார்ந்து பேசினேன். அடுத்த நாளுமே வந்து அவர் பிடி குடுக்கல. அப்புறம் 3வது நாளும் நான் போனேன். அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம். ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் உட்கார்ந்து பேசும்பொழுது, ஐயா நீங்க உங்ககிட்ட நான் வந்து பேசுறத நான் காது குடுத்து கொஞ்சம் உங்ககிட்ட நான் தகவல நீங்க நீங்க திருடிட்டு போய் நீங்க இந்த வைத்தியத்த செய்ய போறீங்க. அப்ப என்னுடைய தலைமுறை பாதிக்கும். என் பிள்ளைக்கு தான் இந்த வைத்தியத்த நான் சொல்லி தர முடியும். உங்களுக்கு எப்படி நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த வைத்தியத்த நான் கத்துக்குருவேன்னு நினைச்சுட்டு தான் அவர் வந்து அந்த தரவுகள வந்து தர மறுத்தாரு. நான் சொன்னேன், நான் பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன். நீங்க ஒரு பெரும் இருக்கிறீங்க. நீங்க காலம் சென்ற பின்னாடி இந்த தரவுகள ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக தான் நாங்க வைக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு வைத்தியர் இருக்கிறாங்க. இவ்வளவு குறைவான ஒரு இத்தனை மூலிகை செடிகள கொண்டு ஒரு வைத்தியர் செய்றாங்க. இது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை பத்தி வந்து மத்த மாணவர்கள் இந்த சமூகம் தெரிந்து கொள்வதற்காக தானே தவிர, இத வந்து நாங்க தவறா பயன்படுத்துவதற்கோ, நான் வைத்தியத்த கையில எடுக்குவதற்கோ வரலன்னு சொல்லவும், அவர் வந்து தகவல்கள் தர ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 96 மூலிகைகள வந்து எங்ககிட்ட காட்டுனாரு. அந்த பட்டைகள்லாம் குடுத்தாரு. பொடிய குடுத்தாரு. என்னென்ன நோய்க்கு நம்ம இன்னைக்கு ஸ்கின்ல இருந்து இன்னைக்கு இது வந்து இருமல்ல இருந்து பாம்பு கடி, விஷக்கடிக்கெல்லாம் பயங்கரமான ஒரு மருந்தெல்லாம் சொன்னாரு. எங்கெல்லாம் போய் இத தயாரிப்பீங்கன்னா, எடுப்பீங்கன்னா, அந்த மலையில போய் செடிகள நாங்க கண்டுபிடிச்சு எடுப்போம். இது எங்களுடைய நாங்க தலைமுறை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய பையனுக்கு வயசு வந்து 65, 70 ஆகப்போது. என்னுடைய பையனுக்கு இந்த வைத்தியத்த நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி அவங்க பையன கூப்பிட்டு என்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அவரே 70 வயசுக்கு மேல. இவரு 92 வயசுல இருந்தாரு. எல்லா தரவுகளையும் கேட்டு குடுத்து, அந்த மூலிகை என்னென்ன நோய குணப்படுத்தும் அப்படிங்கிறத தாசரி என்ற தாசாங்க நாயக்கரின் மரபுவழி மருத்துவ அறிவியல் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல முழுமையா கொண்டு வந்த பின்னாடி எங்க சாரே பிரமிச்சாரு. இவ்வளவு தரவுகளோட இந்த ஆய்வு கட்டுரையை கொண்டு வந்திருக்கீங்களே
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வை அதை வந்து ஆந்திரா இது கேரளாவுல காலிக்கட் யூனிவர்சிட்டியில வந்து அந்த கட்டுரையை வந்து பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு ஃபோக்லோருடைய அந்த பெரிய செமினாருக்கு வந்து போய் அந்த கட்டுரையை பிரசன்ட் பண்ண சொன்னாரு. போய் பிரசன்ட் பண்ணிட்டு நான் வந்தேன். அப்ப ஒரு ஆய்வாளன் போறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் முன் தயாரிப்பு போடும்போது தான் எனக்கு முனைவர் பட்ட ஆய்வப்பதான் வந்து நிறைய இடர்பாடுகளுக்கு உள்ளானேன். இது வந்து ஒரு தகவலை சேகரிக்க போறோம், ஒரு மெத்தடாலஜி நமக்கு தெரியுது அப்படின்னு நான் வந்து உள்வாங்கினாலுமே கூட ஒரு முறையான ஆய்வா இருக்கணுமேன்றதுக்காக அந்த 3 மாவட்டங்களை எனக்கு கொடுத்தாரு முனைவர் பட்டத்துக்கு. அந்த 3 மாவட்டத்துல என்ன சார் சேகரிக்கணும், பழமொழியை சேகரிங்க, விடுகதையை சேகரிங்க, நாட்டுப்புற கதைகளை சேகரிங்கன்னாரு. சார் விடுகதையும் பழமொழி வந்து நான் வந்து ஒரு மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இதுக்கான சூழல் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் முன்னாடியே போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஊரை டிசைட் பண்றேன். திண்டுக்கல்ல போய் போறதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போனா தரவுகள் கிடைக்கும்ன்றது நான் முன்னாடியே மேப்ல போட்டு பார்த்தேன். ஒரு ஒரு ஆய்வாளர் சொன்னாரு, அந்த ஊருக்கு நீ போறதுக்கு முன்னாடியே அந்த தாலுகா ஆபீஸ்ல போய் அந்த மக்களுடைய அந்த வரைபடத்தை வாங்கிருங்க அப்படின்னாங்க. மேடம் ஒரு எந்த ஒரு ஆய்வாளரும் ஒரு கலாய்வுக்கு செல்வதற்கு முன்னாடி மேடம் ஒரு எந்த நிமிஷம் ஒரு ஆய்வாளனும் ஒரு கலாய்வுக்கு செல்வதற்கு முன்னாடி வந்து அந்த எங்க போறோம்னு டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. நான் டிசைட் பண்ணிட்டேன். மேடம் ஒரு நிமிஷம் பட்டம்மாள் மேடம் ஒரு நிமிஷம். தமிழ்மணி மைக்ரோபோனை கட் பண்ணுங்க. மெசேஜ் போட்டா பார்க்க மாட்டேங்கீங்க, உரையாளரை இடைஞ்சல் பண்றீங்க. தமிழ்மணி இருக்கீங்களா? தமிழ்மணி உங்க மைக்ரோபோன் ஆன் ஆயிருக்கு, மியூட் பண்ணுங்க. தமிழ்மணி இருக்கீங்களா? போனை ஆன் பண்ணி வச்சுட்டு போறதுக்கு எதுக்கு நிகழ்ச்சிக்கு வரீங்க? பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து தயார் பண்ணிட்டு வந்து உரை கொடுக்காங்க. இப்படி நீங்க மைக்ரோபோனை ஆன் பண்ணிட்டு இடைஞ்சல் பண்ணா என்ன அர்த்தம்? தமிழ்மணி தம்பி இருக்கீங்களா இல்லையா? பிறகு ரிமூவ் பண்ணி விட வேண்டிய வந்துரும் உங்களை. ஒரு மரியாதையோட. ஐயா வணக்கம் ஐயா, நீங்களே கூட மியூட் பண்ணிடலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அந்த ஆப்ஷன் கொடுக்கலமா இன்னும். அது அவங்க கிரியேட் பண்ண லிங்க் இல்லையா தமிழ் சங்கத்துல, அதனால நானு ஆப்ஷன் கேட்டிருக்கேன். இப்பதான் இன்னும் கொடுக்கல. அது வந்து போடுறாங்கல்ல. இரு எல்லாரும் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி நிகழ்ச்சி பண்றது? தமிழ்மணி இருக்கீங்களா? போனை மியூட் பண்ணுங்க. அம்மா நீங்க பேசுங்கம்மா, நானு ஹோஸ்ட் ஆப்ஷன் வந்த பிறகு கட் பண்ணிக்கிறேன். கடாயில் போட்டு மிளகாத்தூள் போட்டு சரிங்கய்யா. நன்றிங்க. ஐயோ கவர்ல வந்து போட்டு துர்கா ஆன் பண்ணி இருக்குமா, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. தமிழ் பேசுங்க ஐயா. ராஜேஸ்வரி தமிழ்மணி மியூட்ல இருக்கு. அதான் சரி. துர்கா தேவி அவங்க இதுவும் இதுல இருக்கு, அது உங்க இதா? ராஜேஸ்வரி உங்க போனும் மியூட்ல பண்ணுங்க மைக்ரோஃபோன். ராஜேஸ்வரி போன ஓகே தேங்க்ஸ் நன்றி. தமிழ்மணி இருக்கியாப்பா? தமிழ்மணி போனை கட் பண்ண சொன்னா எங்க போயிட்டீங்க இப்படி வச்சுட்டு? என்ன ஆய்வாளர் நீங்களான்னு ஒன்றும் புரியல எனக்கு. வெறும் காசை கட்டிட்டு சர்டிபிகேட் வந்து இடைஞ்சல் பண்ணா என்ன அர்த்தம்? தமிழ்மணினா என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க, போனை வச்சுட்டு அப்படி போயிடுறீங்க. இப்படி நீங்க கல்லூரியில எல்லாம் இப்படி நீங்க ஆய்வு படிச்சு எங்களை மாதிரி இப்படி உயர்ந்த இடத்துக்கு வர ரொம்ப கஷ்டம். அம்மா நீங்க பேசுங்க. நானு சரிங்கய்யா. இப்படி என்னுடைய ஆய்வு எம்ஃபில் காலகட்டத்திலேயே இப்படி பல கலாய்வுக்கு சென்ற அனுபவம் இருந்தது. அப்படின்ற போது முனைவர் பட்டத்துக்கு நான் ஜாயின் பண்ணும் பொழுது சார் வந்து ஒரு பெரிய தலைப்பை கொடுத்துட்டாரு எனக்கு. தமிழ் வாய்மொழி நிகழ்த்துதல்களில் பயன்பாடு. தருக்கம் யாரு கேட்டாலும் தருக்கம் அப்படின்னா சார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல சமயவாதிகள் தான் வந்து தருக்க, இந்த சமயம் எனக்குரியது, என்னுடைய சமயம், வைணம் எனக்குரிய சமயம் அப்படின்னு சமயவாதிகளுக்கு பெரும் போராட்டமா தருக்கம் வந்து இருந்துச்சு. ஆனா நாட்டுப்புற மக்கள் கிட்டையும் தருக்க இருக்குது.
இதுதான் தருக்கம்னு தெரியல அவங்களுக்கு, அதை வெளிக்கொண்டு வர்றதா உங்களுடைய ஆய்வு நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பழமொழி எடுத்தனே ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? விடுகதை அவ்வளவு அழகான சொல்றாங்க, நாட்டுப்புற கதைகளை சொல்றாங்க, அதுக்குள்ளலாம் தர்க்கம் இருக்குது. ஆனா அந்த தர்க்கம் இதுதான் அந்த மக்களுக்கு தெரியல, அதை நீங்க தான் கொண்டு வரணும் ஒரு ஆய்வாளரா அப்படின்ட்டாங்க. அப்ப சமயவாதிகளுடைய தர்க்கத்தை நீங்க படிச்சு படிப்படியா எல்லாத்தையும் சிவஞானம், மாபாடியம், பரபக்கம், சுகபக்கம், ஒரு பக்தி எல்லா நூலையும் படிச்சு, தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா எல்லா நூலையும் படிச்சு கடைசியில நீங்க வந்து நாட்டுப்புறவியலோட ஆய்வாளருடைய நிகழ்த்துதல் நாட்டுப்புற இலக்கியங்களும் ஒரு தர்க்கத்துக்குள்ள வடிவமைக்கப்பட்டதுதான் அப்படின்னு உங்களுடைய இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவர் எனக்கு கொடுத்துக்கப்பட்ட 3 மாவட்டத்தை கொடுக்குறாரு. தேனி, திண்டுக்கல், மதுரை கொடுக்குறாரு. நான் பழமொழியை சேகரிக்கணும்னு அப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 5 ஆண்டு காலகட்டத்துல நான் வந்து ரெகுலராக படிச்சதுனால என்னுடைய கலாய்வு பணி ஆரம்பிக்கும் போது நான் கேட்கிறேன். அப்ப எனக்கு அந்த தயாரிப்பு வந்து எனக்கு அதிகமா தேவையா இருந்தது. ஒரு பெண் ஆய்வாளர், இனி யாரையும் நான் கூட கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு ஒரு அவங்க வேலையை பார்க்கறதுனால இப்ப எனக்கு வந்து நான் எப்படி என்ன சேஃப்டி பண்ணிக்கிறேனோ அதே நேரத்துல முழுமையான தகவலா ஒரு நாட்டுப்புற ஆய்வாளனா நான் எப்படி சேகரிக்க முடியும் அப்படின்னும் போது முறையா வந்து எந்த ஊருக்கு நான் போறேனோ அந்த ஊரோட தாலுகா ஆபீஸ்ல போய் அந்த ஊரோட டீட்டெயில்ஸ் அத்தனையும் வாங்க சொல்றாங்க. அப்ப அந்த ஊர் தாலுகா ஆபீஸ்ல போய் அந்த மக்களுடைய அந்த கிராமத்துடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் நான் வாங்குறேன். வாங்கினோடனே என் கைக்கு வந்தோடனே அந்த ஊர்ல என்னென்ன சமூகம் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கான போக்குவரத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதுவும் வந்து காலையில இது டே டயத்துல நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஒரு பெண் ஆய்வாளர்ன்றப்ப ஒரு தெரியாத ஒரு ஊருக்குள்ள தெரியாம ஒரு கிராமத்துக்குள்ளேயோ வந்து 5 மணிக்கு மேல மாலையிலலாம் நீங்க போறது ரொம்ப கடினம். அது உண்மைதான். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. தங்குறது யார் வீட்லயும் தங்குறதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே திட்டமிட்டு அதற்கான முன்னாடியே வந்து என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ, வீடியோ எல்லாமே கேசட்டு எல்லாமே வந்து தனியா செப்பரேட்டா என்னை வாங்க சொல்லியிருந்தார். எல்லாமே தனியா செப்பரேட்டா வாங்கிட்டு எழுதுகோள் அதுக்கு இது போதுமாங்க சார்? இல்ல, வினாநிரல் பட்டியல் தயாரிக்கணும் நீங்க. ஏன்னா எந்த எந்த ஒரு வழக்கார நீங்க சேகரிக்க போறீங்க? பழமொழியா, சடங்கவா, வழிபாட்டு முறையவா, இல்ல ஒரு நாடகத்தையா? அதற்கேத்த மாதிரி வினாநிரல் பட்டியலை நீங்க தயார் செய்ய வேண்டும். அத்தனை தேவையான பொருட்களை எல்லாமே நீங்க வந்து கொண்டு சென்றாதான் ஒரு ஆய்வாளனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க போனா தகவல்களை சேகரிச்சு வர முடியும்னு சொல்றாங்க. அப்ப எனக்கான சிக்கல் வந்தாலும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அந்த தகவலாளரை நான் எப்படி அணுக வேண்டும்? அப்ப நான் உடனே வந்து ஒரு தகவலாளரை போய் அணுகும் பொழுது எல்லா முன் திட்டமிட்டு வினாநிரல் பட்டியல் தயாரிக்கிறேன். ஒரு பழமொழி சேகரிக்கிற பழமொழி பத்தியான அந்த பழமொழி பத்தியான எல்லா நூல்களையும் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பழமொழி பத்தியான வினா நிரல் நான் தயாரிக்கிறேன். இது போக அவங்க இந்த தகவலரிடம் என்ன கேள்வியை நாம் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு பழமொழி முழுமையான தகவலாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வினா நிரல் பட்டியலை ஒரு 50 வினாக்களை கொண்ட பட்டியல் நான் தயார் செய்து கொண்டு அத்துடன் என்னுடைய ஒளிபெருக்கி கருவிகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு கேசட் வந்து 1 மணி நேரம் முடிஞ்சிடும். அதுக்கு அடிஷனலா வந்து 2-3 கேசட்டை நான் கொண்டு போகணும். பேட்டரி வந்து ஒரு மணி நேரம் பேசினா அந்த பேட்டரி காலியாயிருது 2 மணி நேரம். ஒரு 4 மணி நேரம் நான் கேட்கும்பொழுது என்னுடைய அடிஷனல் பேட்டரி எனக்கு தேவைப்படுது. அதிகமா 3 செட்டு 4 செட்டு தேவைப்படுது. அப்ப எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது. ஏன்னா ஒரு தெரியாத ஊர்ல போய் எந்த உதவியும் என்னால கேட்க முடியாது. ஒரு ஒளிபெருக்கி கருவியை வேற யார்ட்டையும் நான் வாங்க முடியாது. அந்த கேசட்டை வந்து நான் அந்த கிராமங்களை கிடைக்காது. அப்படிங்கிறப்ப முன் திட்டமிடல் கண்டிப்பா முக்கியம். ரொம்ப ரொம்ப கலாய்வுல ஒரு ஆய்வாளருக்கு, அதுவும் நாட்டுப்புற ஆய்வாளருக்கு முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையெல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும், எதையெல்லாம் தயாரித்து நாம் கொண்டு செல்ல வேண்டும், அப்படி சென்றால் அந்த தகவலை எப்படி நாம் பெற முடியும், ஒரு தகவலாளரை எப்படி அணுக முடியும், அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு, அந்த போறோம்னா அதனுடைய முழுமையான தகவலை நீங்கள் அறிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் அப்படின்னு நிறைய அந்த நூல்கள் எல்லாம் படித்த பின்பு எனக்கு நல்ல அனுபவம் வந்தது. அதற்கப்புறம் அந்த நூல்களை எல்லாமே வந்து முன் திட்டமிட்டு எழுதுகோள்ல இருந்து எல்லாமே அவர்களிடம் அந்த தகவலிடம் சிரமம் கொடுக்காத அளவுக்கு அந்த தகவல் நம்ம கொடுக்கறதே ஒரு பெரிய அந்த பாசிட்டிவ் மைண்டோட அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் நம்ம தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அவங்க போய் கேட்டோன்னே தகவல் உடனே கொடுத்துருவாங்களா? எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அலையதா விட்டாங்க. நீங்க வந்து திடீர்னு வந்து பழமொழி கேட்கறீங்கம்மா, அதெல்லாம் சூழல்ல தான் சொல்ல முடியும். பழமொழி வரும்போது நீங்க வந்து இப்ப வந்து பழமொழி சொன்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விடுகதை, பழமொழி இதுகளுக்கெல்லாம் வந்து சூழல் தேவைப்படுது. பேச்சுவாக்குல சொல்ல முடியல. ஒரு நாட்டுப்புற கதையை கூட சொல்லிடுறாங்க. அந்த வழிபாடு நம்ம சடங்கெல்லாம் நம்ம லைவாவே நம்ம பாத்துடுறோம். நம்ம நேரடியாக போய் ஆனா பழமொழி விடுகதை சேகரிக்க ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். அந்த சூழல் இல்லாம சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி சேகரிக்கும் பொழுதுதான் வந்து இந்த பழனிக்கு பக்கத்துல நம்ம பழனி ரோட்ல பழனி ஒரு கீரனூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. ஒரு கீரனூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து அந்த கீரனூர் கிராமத்துல நான் போறேன். போன உடனே வந்து அந்த கொங்கு பாட்டி வந்து ஒரு 70-80 வயசுல பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியை பார்த்து நான் கேட்கிறேன், பாட்டிமா பழமொழி வேணும் அப்படிங்கிறாங்க. நீ யாரு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணி திருப்தி
அது எதுக்காக நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு என்னுடைய சமூகத்தெல்லாம் கேட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு எளிமையான முறையில அந்த உங்களுக்கு திருப்திப்படுற அளவுக்கு நான் சொல்லிட்டு அவங்கள மாத்தி எனக்கு வந்து நிறைய ஒரு 150 கிட்ட வந்து பழமொழி விடுகதை எல்லாம் சொன்னாங்க. "சம்புவே என்ன புத்தி இது, வம்புரு வடத்தை விட்டு விட்டு வானத்தை பார்ப்பதேனோ" அப்படின்னாங்க. "புங்குல சம்புனா நாய்" அப்படின்னாங்க. "வம்புன்னா எலும்பு துண்டு" அப்படின்னாங்க. ஆகா, வட்டார வழக்கு சொற்கள் மாறுபடுது. அப்ப மற்றவர்கள் நம்ம படிக்கும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வாரா? இப்படி "அறிஞ்ச வாப்பான் சிநேகிதகாரன் 6 காசு கொடுத்து மூசன கணக்கு" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் கொங்கு சொற்கள் கலந்திருக்குது. அப்ப இது ஒரு வட்டார வழக்கு. அந்தந்த வட்டார வழக்குக்கு ஏத்த மாரி இந்த பழமொழி விடுகதை எல்லாம் இருக்குது. அப்ப அதுக்கும் வந்து பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து படிக்கும் பொழுது சிரமமா படிச்சு அதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளணும் எளிதான முறையில். அப்ப அந்த 150க்கு மேற்பட்ட பழமொழிகளை சேகரிச்சும், அதற்கும் நான் வந்து அவங்கள ஒவ்வொரு வார்த்தை "சம்புனா நாய்" அப்படின்னு. சம்புவேனா நாயேன்னு அர்த்தம். வம்புரு வடம்னா எலும்பு துண்டு. அதையும் கேட்டு கேட்டு எழுதிக் கொண்டு அந்த பிராக்கெட்ல பக்கத்திலேயே வந்து வீட்ல வந்து சரி செய்து அந்த கொங்கு பழமொழிகளை சேகரிச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டுரையில வெளியிடும் பொழுது அந்த மதுரை வட்டார வழக்குல, திண்டுக்கல் வட்டார வழக்குல, தேனி வட்டார வழக்குல அந்த வார்த்தைகள் புதுசா இருக்கு. அப்ப அவர்களும் படிக்கணும். அதே நேரத்துல நம்ம வந்து குடுக்கக்கூடிய தகவல வந்து பின்னாடி வரக்கூடிய சிரமம் இல்லாம குடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்திலேயே பிராக்கெட்லயே போட்டு போட்டு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த பாட்டியம்மாட்ட கேட்டு. ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன் பழனியில. தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தனால தங்கியிருந்து அந்த பாட்டிக்கிட்ட அவ்வளவு பழமொழியை சேகரிச்சு கொண்டு வந்து அதுக்கு சரியான பக்கத்துல இருக்க அர்த்தத்தை எழுதி 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 அந்த பழமொழிகளை வந்து இன்னைக்கு நாட்டுப்புறவியல் ஆவண காப்பகத்துல மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல அதை வந்து நான் கொடுத்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஆய்வு நான் செஞ்சு செஞ்சு வந்து இருக்கும் பொழுதுதான் வந்து திண்டுக்கல் வட்டாரத்துக்கு அந்த பழமொழிக்கு நான் போகும் பொழுதுதான் வந்து அந்த ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுதே சொல்றாங்க, இங்கெல்லாம் யாரும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட மக்களையும் நம்ம வந்து எப்படி ஒரு எளிதான முறையில் நாம் அணுக வேண்டும் அப்படின்னு எளிமைப்படுத்தி அந்த தகவலாலையும் திருப்திப்படுத்த வேண்டியது ஒரு நாட்டுப்புறனுடைய ஆய்வு கடமை. நான் போய் கேட்ட உடனே தகவலை யாரும் அள்ளிலாம் கொடுக்கல. இந்த இருக்க பக்கத்துல தேனி மாவட்டத்துக்கு பக்கத்துல சிந்துவம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கேயே வந்து 8 நாள் போனேன். அவரு மாடு மேய்க்கிற இடத்துக்கு நான் போனேன். ஒரு பெண் ஒரு தோழி இருந்தனால கூட்டிட்டு போனாங்க. மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அங்கதான் ஏன்னா பொழுதோட அவருக்கு அதுதான் வேலை. அவருடைய வேலையை நான் கெடுக்க முடியாது. அவர் அங்க வர சொல்லிட்டாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. வாயில பழமொழியே வரல. இப்படிலாம் வந்து திடீர்னு கேட்டா பழமொழி வராதுன்றாரு. அப்ப அவர்கள்ட்ட நான் எப்படி ஐயா நாளைக்கு நான் வர்றேன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய வேலையை வந்து நான் சிரமப்படுத்த மாட்டேன். உங்களுடைய வேலையோட வேலையை எனக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பி போறேன் நானு. அப்போ முன் திட்டமிட்ட இட போய் தான் ஒரு 3 நாள் நடக்க போய் அவருக்கே வந்து ஒரு இந்த பொண்ணு வந்துட்டு வந்துட்டு திரும்பி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பழமொழிகளை வந்து எனக்கு கொடுத்தாரு. ஒரு 60 பழமொழி வரையும் சொன்னாரு. அந்த ஊர்லயே அவர் தான் அவர் பேரே வந்து பழமொழிக்கு பேர் போனவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க பழமொழி. இவர் அவர்கிட்ட போய் பழமொழியும் சொல்றாங்க. இது பெரியகுளம் அருகில் உள்ள ஒரு சிந்துவம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அவர் இருந்தாரு. ஒரு வயதான ஒரு 75 வயதுல இருந்தாரு அந்த ஐயா. அப்புறம் 3 நாள் நான் போய் சிரமப்பட்ட பின்னாடி அந்த பழமொழியை வந்து என்னுடைய தோழியோட அந்த அனுமதியோட அந்த தோழி வந்து அந்த ஊர் அந்த பொண்ணு. அதனால அவர் வந்து அந்த தோழியை நம்பி எனக்கு வந்து அந்த பழமொழியை வந்து கொடுத்துறாரு. உன் கூட வந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழியை கொடுத்தாரு. அப்ப அங்க சொற்கள் வந்து எளிமையான சொற்கள் அந்த வட்டார வழக்கெல்லாம் வந்து இந்த வட்டார வழக்கு மதுரை வட்டார வழக்கு புரியுமா அதெல்லாம் நான் வந்து படிச்சு 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 பார்த்து பார்த்து எழுதி அவர் சொல்லும் பொழுதுலாம் கடகட நான் எழுதலாம் முடியாது. நான் ரெக்கார்டு தான் பண்ணணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து 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 ஹாஸ்டல்ல உட்காந்து கேட்டு 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 போட்டு போட்டு காதுல போட்டு போட்டு வரி வரியா எழுதணும். ஏன்னா வேகமா சொல்லும் பொழுது நம்ம எழுத முடியாது அந்த இடத்துல பழமொழிய. அப்ப வந்து ஒலிபெருக்கி கருவி கொண்டு போய் அதை ரெக்கார்டு பண்ணுவேன். நான் பதிவு செய்து முழுமையா வந்து சொல்ல 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 பதிவு செஞ்சு கொண்டு வந்து உட்காந்து ஒரு வருஷமா வந்து எல்லா தகவலையும் நான் கேட்டு கேட்டு எழுதினேன். டைம் விட்டு 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 இந்த மாதிரிதான் வந்து 3 மாவட்டங்களுக்கும் வந்து எங்கெல்லாம் நாட்டுப்புற கதைகள் கிடைக்குது, எங்கெல்லாம் பழமொழி கிடைக்குது, எங்கெல்லாம் விடுகதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு அந்த தகவலாளரை அறிந்து கொண்டு உடனே நான் அந்த ஊருக்கு போனே கேட்பேன். அந்த ஊரு உள்ள நுழைஞ்ச உடனே ஈஸியா வந்து நான் அந்த தகவலாளரை சந்திக்க முடியாது. அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊர் தலைவரை பார்த்துதான் வந்து நான் வந்து அனுமதி கேட்பேன். ஐயா நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன், இந்த பல்கலைக்கழகத்துல இருந்து வர்றேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எதுக்காக நீங்க சேகரிக்கணும் வேகமா அரட்டினார். அப்ப சொல்றேன், ஐயா இந்த தகவல் வந்து இதை வந்து சேகரிச்சு ஆவணப்படுத்துறோம். பின்னாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு இது பயன்படுது. இது வந்து நீங்க எவ்வளவு பெருமையா இருக்கு. உங்களையும் இன்னாரும் சொன்னாங்கன்னு உங்க பேரோட தான் நாங்க பதிவு செய்யறோம். அப்ப உங்களுக்கும் பெருமையா இருக்கும். பின்னாடி வர காலகட்டத்துல வந்து மாணவர்கள் படிக்கிறதுக்காக தான் அந்த தரவுல நாங்க சேகரிக்கிறோம். வேற எந்த இதுக்காகவும் நாங்க சேகரிக்கலன்னு கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, இந்த வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த தகவலை இதை வாங்கிட்டு போய் விற்கிறாங்களே அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஐயோ அந்த மாதிரி சில ஊர்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க, சும்மா வெத்தலை பாக்கும் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க அதை நிறைய காசு கொடுத்து விக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க அப்படிதான் சொல்ல மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லையா, நீங்க வந்து காலம் சென்ற பிறகு
உங்களுடைய வாய்ஸ் நீங்க சொன்ன அத்தனை தரவுகள் வந்து ஒரு வரலாற்று ஆவணமா, ஒரு வரலாற்று ஆவண காப்பகத்துல நாங்க வந்து ஆவணப்படுத்துவோம். இது வந்து பின்னாடி அடுத்த தலைமுறையினருக்கு இது வந்து ஒரு தகவலா இருக்கும். ஒரு பண்பாட்டு விழுமியத்தை உங்களுடைய கலாச்சாரத்தை சொல்லக்கூடியதா, இன்னாரு இந்த ஊர்ல இருக்கிறாங்க இவ்வளவு பெருமையா அப்படி சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு தகவலையும் நாங்க சேகரிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டோம். இன்றைக்கு என்னுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல நாட்டுப்புற இதுல வடவளஞ்சி சந்தானம் அரங்குன்னு, அந்த வடவளஞ்சியில ஒருத்தர் சந்தானம்னு ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயா ராஜாராணி ஆட்ட ஒரு கலைஞர் அவரு. ராஜாராணி பாட்டு அப்படி பாடுவார், ராஜாராணி ஆட்டம் அப்படி ஆடுவாரு. அவர் எப்பெல்லாம் நாங்கள் தகவல் சேகரிக்கும் பொழுது அவ்வளவு எளிமையா எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாரு. நாங்க கேட்கும் போதெல்லாம் அந்த தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் எங்களுடைய பேராசிரியர் அந்த அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்துல எங்களுடைய துறையில அந்த 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 ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு வடவளஞ்சி சந்தானம் அரங்கு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்குக்கு அந்த ரூமுக்கு பேர் அடிச்சிட்டாரு ஐயா. ஏன்னா இவரு நம்மளுடைய இந்த நாட்டுப்புறல் துறைக்கு இவருக்கு ரொம்ப நெருக்கமானது. நமக்கு 30 ஆண்டு காலம், 15 ஆண்டு 20 ஆண்டு காலம் வந்து நிறைய தரவுகளை கொடுத்துருக்காங்க. எப்ப போனா அந்த வடபழஞ்சிக்கு நாங்க போயிட்டோம்னா ஈவினிங் மாலை நேரங்கள்ல சிறு சிறு நாடகம், குறு நாடகம் இல்லாம நாங்க போடுவோம். அந்த மக்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு எத்திக்கோட ஒரு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியதா ஒரு நாடகம் போடுவோம். ஒரு நாட்டுப்புற ஏன்னா நம்ம பேசினா கேட்க மாட்டாங்க, ஒரு கலைவடி மூலமா சொன்னோம்னா ஈஸியா உடனே கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிறு நாடகங்கள் போடுவோம். மக்களுக்கு ஒரு மாறல் கருத்துக்களை சொல்ற மாதிரி வந்து ஈவினிங் வந்து உட்காந்து அந்த நாடகங்களை நான் ஈவினிங் எல்லாரும் போய் உட்காந்து ஒரு 9 மணி வரை அந்த நாடகங்களை நிறுத்திட்டு அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து பேசிட்டு சில தரவுகள் எல்லாம் சேகரிச்சுட்டு வரும். அப்படியே போய் பழகி அவர் வந்து அந்த நாட்டுப்புற ராஜாராணி ஆட்ட கலைஞராகவும் இருந்தாரு, ஒரு பாடகராகவும் இருந்தாரு, நாட்டுப்புற வழக்காறுகளை நிறைய அவர் மனசுல நிறைய வச்சிருந்தாரு. அப்ப நிறைய அந்த எங்களுடைய துறைக்கு கொடுத்ததுனால அவருடைய பேரை வந்து ஐயா வந்து ஒரு மனசாட்சியோட அவருடைய பேரை வைக்கணும்னே வச்சுட்டாரு. இன்றைக்கும் அந்த பேர் வந்து இப்ப வரையும் எங்களுடைய துறையில வந்து அந்த பெரிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு அவருடைய பேர் தான் வச்சிருக்கிறோம் நாங்க. இப்படி அதுக்கப்புறம் ஐயா அந்த நம்ம தோற்பாவை கூத்து நிறைய வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாரு அழிஞ்சிட்டு வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். நவீன உலகம் சொல்றோம், மாடர்ன் நவீன இலக்கியங்கள், எழுத்திலக்கியம் நிறைய நாவல் சிறுகதை நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க எழுத்தாளர்கள். அதை எல்லாம் எல்லாரும் வாசிக்கணும். ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல உலகமயமாக்கல் சூழல்ல இந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. நாங்களும் கண்கூட பார்த்துட்டு எங்களால தாங்க முடியல, பொறுக்க முடியல. எவ்வளவுதான் எங்களால வந்து ஆவணப்படுத்த முடியுமோ எங்கெல்லாம் அந்த வழக்காறுகள் அழிகிறோ அங்கெல்லாம் சென்று இன்னமும் நாங்க ஆவணப்படுத்திட்டு தான் இருக்கோம். அந்த இதுல வந்து தோற்பாவை கூத்து கலைஞர் ஒருத்தர் இருந்தாரு. நம்முடைய தேவதானப்பட்டி பக்கத்துல வத்தலக்குண்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, பீமாராவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு முத்து லட்சுமண ராவ் அவரு பேரு. அவர் மாதிரி ஒரு தோற்பாவை கூத்த வந்து நடத்த முடியாது. ரொம்ப எளிமையான, ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவரு. ஒரு 10 ஆண்டு 5 ஆண்டு காலகட்டத்துல எங்களுடைய பல்கலைக்கழகத்துல எல்லா நாட்டுப்புற உணவு திருவிழா நடத்தும் பொழுதும் அவர் வர வச்சு அந்த தோற்பாவை கூத்த நாங்க போட வைப்போம். ஒரு சில கல்லூரிகளுக்கு எல்லாம் நாங்க அறிமுகப்படுத்தி ஒரு தோற்பாவை கூத்து இவர் மாதிரி போட முடியல, இவரை வந்து பயன்படுத்துங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஐயா வந்து அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கும் போய் வந்து அங்க போட்டாரு. எப்பயுமே இந்த பெரிய குளத்துல வந்து மாரியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. மாரியம்மன் கோயில் 8 நாள் மண்டகப்படிக்கு 8 நாள் நான் சிறுபிள்ளை வயது இருக்கிற வரையும் அந்த 8 நாள் மண்டகப்படிக்குமே தோற்பாவை குத்து போடுவாங்க. வேற எந்த இதுவும் போட மாட்டாங்க மாரியம்மன் கோயில் முன்பு. எங்களுக்கு விவரம் தெரியுங்க. எங்களுடைய பெரிய குளத்துல ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கு. ஒரு 10 நாள், அது ஜூலை 17 ஆணி லாஸ்டும் ஆடி ஃபர்ஸ்டும் ஒரு 10 நாள் திருவிழாவா நடக்கும். அது பெரிய குளத்துல பிரம்மாண்டமா இருக்கும் அந்த திருவிழா. அதுக்கு ஒரு 30-50 வருஷமா வந்து அந்த 2 நாட்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க வந்து அந்த தோற்பாவை கூத்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 15 ஆண்டு காலமா வந்து இந்த முதுகலை படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலே அந்த தோற்பாவை கூத்த நான் பார்த்திருக்கேன். அப்ப எவ்வளவு ஒரு தத்ரூபமா அழகா அந்த தோல்ல வடிவமைக்கிறாங்க. அந்த கதை பார்த்து கிளை கதைகளை, இந்த ராமாயண மகாபாரதோடைய கிளை கதைகளை, அந்த பாத்திரங்களை தத்ரூபா எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கும் பொழுதுதான் நான் நான் முனைவர் பட்டம் படிக்கும் பொழுது அந்த ஐயா எங்களுக்கு துறைக்கு வந்து அறிமுகமாயி எங்களுடைய பேராசிரியர் அறிமுகப்படுத்தி ஒரு 15 ஆண்டு காலம் அவரோட நட்போட இருந்தோம். இன்றைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. நட்போட இருந்த 15 ஆண்டு காலம் அவருக்கு வந்து என்னெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை எங்களுடைய துறைக்கு வருவாரு. அந்த தோற்பாவை கூத்தை எப்படி அந்த தோலை பதப்படுத்துவது, அந்த தோலை எடுத்து அதை பதப்படுத்தி அதை வேக வச்சு, அது ரொம்ப சிரமமான ஒரு வேலை. அப்படிப்பட்ட ஒரு கலை இன்றைக்கு ரொம்ப நலிவடைந்து கொண்டு வருகிறது. அந்த தோற்பாவை கூத்து இன்றைக்கு எங்கேயாவது பார்க்க முடியாத, ரொம்ப வேதனையா இருக்குது. அவர் மாதிரி ஒரு கலைஞரை பார்க்க முடியாது. அப்படி ஒரு தோற்பாவை அந்த பொம்மைகளை தத்ரூபமா செஞ்சு பின்னாடி இருந்து எத்தனை பேர் அதுக்கேற்ற மாதிரி அந்த காலை சிக்கிறதும் பாட்டு போடுறதும் எத்தனை பேர் செய்யற வேலைன்னு சொல்லி கேட்டா ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றாங்க. ஆனா நாங்க நம்ம நினைப்போம் பின்னாடி ஒரு 10 பேர் அந்த பொம்மைகள்லாம் ஆட்டுவாங்க பாடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா 2 பேர் தானா அந்த பொம்மைகளை வந்து கரெக்டா வந்து முயற்சி பண்றது, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பாட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொம்மைகளை வந்து ஆட்டி வைப்பது வந்து 2 பேர் தான் நாங்க பின்னாடி நிற்போம். அந்த ஐயா ஒரு பெரிய பேட்டியை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லி
எப்படி அந்த தொழிலை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கலைகளை செய்தவர் இன்றைக்கு அந்த கலை வந்து நலிவடைந்து கொண்டு இருக்கு. சில கலை அதெல்லாம் தத்ரூபமான ஒரு கலை கல்வி கூடங்கள்லயும் ஒரு பாட கல்வி நிலையங்கள்லாம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்து போடலாம். பிள்ளைங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட வந்து அதை உருவாக்கணும். ஒரு கல்விக்கு பாட பாடமா வந்து வைக்கலாம். இதெல்லாம் எப்படி எல்லாம் வந்து அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா எளிதா வந்து அதை நினைச்சிட முடியாது. ஒரு தோலை பதப்படுத்துறதே ரொம்ப நாள் எடுக்கிறாங்க. 2 மாதங்களுக்கு மேல. அதை பதப்படுத்தி அதை பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் எவ்வளவு மழை பட்டாலும் அது அழியலாம். எத்தனை வருடங்களுக்கு 10 வருடங்களுக்காக அந்த பொம்மையில இருக்கக்கூடிய அந்த தோல்ல இருக்க கலர் வந்து போகாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அந்த பொம்மைகளை வந்து தயார் பண்றாங்க. அந்த லட்சுமண ராவ் வந்து கொடைக்கானல் பல்கலைக்கழகத்துல அன்னைத்தரசா யூனிவர்சிட்டியில போய் நாங்க சொல்லியிருந்தோம். அங்க போய் ஒரு சமீபத்துல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு கலை நிகழ்த்தினாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு கலைகள் நலிவடையும் பொழுது நாங்கள் அவர்களெல்லாம் தேடி சென்று இப்ப திருநங்கைகள் இருக்கிறாங்க. ஒரு 10 திருநங்கைகள் எங்களுடைய ஏரியாவுல. இப்ப அவர்களெல்லாம் நாங்க அணுகி உங்களுடைய வழிபாட்டு சடங்கு ஒரு திருவிழா நடத்துறாங்க. எதுக்காக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தரவுகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் சேகரிச்சு இன்னும் ஆவணப்படுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமை நாம் என்ன எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டுப்புறவியல் மாணவர்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் மக்களுக்கும் நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எங்களுடைய பேராசிரியர் இப்படி நேர்த்தியான முறையில PhD நான் முடிச்சுட்டு அந்த நிறைய கரெக்ஷன் போட்டுட்டே இருக்காரு. எழுதிக்கிட்டே இருக்கிறேன். 5 வருஷமா கரெக்ஷன் போட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு முறை வந்து சொல்றாரு, ஒரு PhD-யோட பட்டத்தை கையில வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான அறிவும் நாலேஜும் இருக்கணும் ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளருக்கு. அப்படி இல்லை என்றால் அந்த பட்டம் பெறுவதே வேஸ்ட் அப்படின்னு சொன்னாரு எங்க பேராசிரியர். அந்த பட்டம் பெறுவதே வேஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எங்களுடைய இன்றைக்கு நாங்க ஒரு உலகமயமாக்கல் பத்தி தெரியணுமா, பின்னை கலோனியலை பத்தி தெரியணுமா, பெண்ணியத்தை பத்தி பேசணுமா, ஒரு மார்க்சியம் பத்தி பேசணுமா, ஒரு கம்யூனிஸ்ட பத்தி பேசணுமா, அத்தனையையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களுடைய பேராசிரியர். நான் கோடை எஃப்எம்ல நான் பேசுவேன். முன்னாடி 3 மாதங்கள் நான் பேசியிருந்தேன். சிந்திக்க சில நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்கள் நான் பேசியிருந்தேன். இப்ப இடையில ஏதாவது வாய்ப்பு வந்தா அப்பப்ப கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு, நான் பேசுவேன். இப்படி இவ்வளவு இந்த தரவுகளை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய ஆய்வாளர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் இன்றைக்கும் ஒரு சிறு ஏதாவது ஒரு எங்களுடைய பார்க்கிற பார்வையெல்லாம் ஆய்வாகத்தான் பார்க்கும். எதையாவது ஒன்றை பார்த்தா இது ஒரு ஆய்வு போக்குல தான் பார்ப்போம். அப்ப எங்களுடைய கூட பணிபுரிய பேராசிரியர்கள்லாம் வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவர்கள் தமிழ் துறையில எழுத்து இலக்கியத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு வியப்பா பார்ப்பாங்க. எந்த ஒரு ஒரு தகவலையோ, ஒரு கோயிலையோ, ஒரு வழிபாட்டு சடங்கையோ அவ்வளவு அருமையா வந்து அதை சேகரிச்சு ஒரு பக்குவப்படுத்தி ஆவணப்படுத்தணும்ன்ற நோக்கத்தை தான் பார்ப்பாங்க. சமீபத்துல நம்முடைய தேனி மாவட்டத்துல உத்தமபாளையத்துல காட்சி கருத்தராவத்தர் கல்லூரில ஒரு பெரும் கருத்தரங்கு நடந்துச்சு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தோட ஆய்வு நோக்க உரையை வந்து நம்ம மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய MS ஸ்டீபன் சார் தான் வந்து அந்த உரையை வந்து கருத்தரங்க நோக்க உரையை சொல்றாரு. ஒரு எத்தனை இனக்குழு இன வரைவியலை பத்தி அந்த கருத்தரங்கம் நடக்குது. ஒரு இந்த கருத்தரங்கம் எதுக்கு நடத்துறோம், இதனால மாணவர்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத அவ்வளவு அழகா சொல்றது. அந்த பார்வை அவ்வளவு கவர்ந்து சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு தகவலை ஒன்றை பெற்றுக்கொள்ள போக வேண்டும். இந்த அரங்கத்தை விட்டு வெளியில போகும் பொழுது எதையாவது ஒன்றை செய்து இந்த தமிழ் சமூகத்துக்காக நாம் செய்ய வேண்டும், மாணவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்துடன் ஒவ்வொரு பேராசிரியரும் இன்றைக்கு நாட்டுப்புறவியல் பேராசிரியராக இருக்கட்டும், ஆய்வாளர்களா இருக்கட்டும், எங்களுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், இந்த நம்முடைய பாளையங்கோட்டையா இருக்கட்டுமே, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்க நாட்டுப்புறத்துறை எங்கெல்லாம் தரவுகள் கிடைக்குதோ சமீப அதிமா கல்லூரியில ஐயா ராமசாமி ஐயாவை மீட் பண்ணிருந்தேன். ஒரு கருத்தரங்குக்கு வந்திருந்தாரு. அவரு வந்து அழகான திருநங்கையை பத்தி நாடகமா எடுத்திருக்காரு. உங்களுக்கு நிறைய பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அவருமே அந்த கலாய்வுல நிறைய வந்து தேடல்களை தேடிக்கொண்டே நிறைய தரவுகளை சேகரிச்சுட்டே இருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர். அப்பப்ப ஏதாவது சந்தேகம் இந்த ஒரு கேடின்னு ஒரு படம் கூட எடுத்திருந்தாரு. அதுல ஐயா வந்து கதை சொல்றத வந்து அந்த குழந்தையோட அதை நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு சீன் வந்திருக்கும். அந்த சீனை எடுத்து அந்த ரேப்பர் டிசைனுக்காக நான் புக்குக்காக கேட்டும்போது ஐயாவுக்கு தொலைபேசியில் கொண்டு இதை கேட்டேன். புக்கு அட்டை படத்துக்கு இந்த மாதிரி வைக்க போறேன், வைக்கலாமான்னு கேட்டாரு. நான் படம் நடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கதை சொல்லினா இன்னைக்கு என்ன, இந்த கதை சொல்லி எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பள்ளி கூடங்கள்ல பாடமா வந்து கண்டிப்பா வைக்கணும். கதை சொல்லி அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங், பழமொழி கோர்த்தல், விடுகதை. நாங்க எங்க துறையில நான் அப்படிதான் சொல்லுவேன். பழமொழி கோர்த்தல், விடுகதையை வந்து ஒரு கதை வடிவத்துல எல்லாம் வந்து சொல்லக்கூடியது ஒரு கதையா வந்து இருக்கு. சமீபத்துல ஒரு வைரமுத்து கூட ஒண்ணு சொல்லியிருந்தாரு. பையேறி பழம் பறிக்க போறா பையா, லை வருது பை ஏறிக்க, பை ஏறினேன் பெண்ணே, கை ஒடித்து கறி சமைத்து வந்தால் வறுமை. இது சொல்லி அந்த பை லை கை அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதை நான் என்னுடைய கல்லூரியில ஒரு பிரேயர்ல வந்து சொன்னேன். இந்த பை லை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொன்னோன்னா உடனே
இந்த ஆன்சர் சொன்னா 2 பெண்ணு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொன்னா அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து 2 பரிசு வந்து அந்த பிள்ளைக்கு உடனே பிரேயர்ல இருந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. அந்த பை லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு கதை வடிவங்கள்ல கூட அந்த விடுகதை இருக்கு. இதையெல்லாம் அழியாமல் நாம் வந்து ஒரு ஆய்வாளராக நாம் வந்து ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கம் வந்து இருக்குது. எங்கெல்லாம் ஒரு தகவல், எங்கெல்லாம் ஒரு சடங்கு, எங்கெல்லாம் ஒரு வழிபாட்டு சடங்கு. இன்றைக்கு மதுரையில இது அள்ளிநகரத்துல இருக்கக்கூடிய வெங்கல முனியாண்டின்னு ஒரு கோயில் இருக்கு. வெங்கல முனியாண்டி கோயில் அவருடைய வரலாறு, அந்த அள்ளிநகரத்துடைய வரலாறு, அந்த கோயில் எப்படி உருவானது, தமிழ்நாட்டு அளவு ஒரு பிரசித்தி பெற்ற அங்க வீரப்பையனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. சித்திரை 1க்கு வந்து பல லட்சம் மக்கள் வந்து கும்பிடக்கூடிய அந்த கோயிலை பத்தியான ஆய்வு வந்து நான் செஞ்சிருக்கிறேன். வெங்கல முனியாண்டின்ற ஒரு கோயிலுடைய அந்த முனியாண்டியுடைய கோயில அது வந்து பெண் பிள்ளையை எடுத்து பெண் ஆய்வாளர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் தகர்த்து ஒரு ஆய்வா தான் நான் பார்த்து என்னுடைய அடுத்த மாணவர்களுக்கு நான் எதையாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 10 நாள் போய் அதை ஒரு கலாய்வு செய்து அதையும் வந்து ஒரு ஆவணப்படுத்தி அதை ஒரு ஆர்டிக்கலா வந்து பேராசிரியர் வந்து சமர்ப்பிக்க சொன்னாரு, சமர்ப்பிச்சேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தரவுகளையும் வந்து புதுமையான தகவல் ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னு சொன்னா உடனே ஆவணப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்பொழுது நான் ஒரு ஆய்வாளன் இந்த சமூகத்திற்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஏதோ படித்தோம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு பிரைவேட் செக்டர்லயோ கவர்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு வேலை கிடைச்சிருச்சு, என்ன நான் பார்த்தா அப்படி நினைக்க கூடாது. அது நாட்டுப்புற அப்படி நினைக்க கூடாது. அடுத்த தலைமுறையினருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிதான் வந்து எங்களுடைய சிந்தனையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் புத்தகங்கள் வாசிப்பது, கட்டுரை எழுதுவது, இன்னும் கட்டுரை எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப கூட ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு கட்டுரை எழுதிட்டு தான் இருக்கு. அந்த கட்டுரையை இப்ப ஒரு எங்க சார் சொல்லுவாரு, ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுவதற்கு 6 மாசம் ஆக வேண்டும். அட்லீஸ்ட் நீங்கள் 15 புத்தகமாவது படித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கட்டுரை ஒரு முழுமையானதாக இருக்கும் என்று என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார். எப்பொழுது நாங்கள் படிக்கும் காலகட்டத்திலே சும்மா ஒரு 4 நைட்டு 2 நாள் எழுதுனா ஒரு கட்டுரை வந்து சமர்ப்பிச்சிடலாமா அப்படிலாம் சொல்லுவாரு. ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுவதற்கு கூட 6 மாசம் 6 மாசம் நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து செலவழிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஒரு கட்டுரையை வந்து தெளிவான முறையில், நேர்த்தியான முறையில், ஒரு அடுத்த விமர்சனம் வைக்கக்கூடிய நிலையில தான் அந்த ஆய்வு கட்டுரை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களை வளர்த்தெடுத்து கொண்டு வந்தவங்களுடைய பேராசிரியர் டாக்டர் முத்தையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் இப்படி ஒவ்வொரு தகவலையும் அவர்களுக்கு சேகரிச்சு இன்றைக்கும் PhD முடிச்சிட்டோம் அப்படின்றது இல்லாம இன்னும் தரவுகளை சேகரிச்சு என்னுடைய ஆய்வு மாணவர்களுக்கும் இப்பயும் வந்து நாட்டுப்புறவில் மாணவர்களை கொண்டு முதுகலை 6 மாணவிகளை வந்து அங்க சேர்த்து விட்டுருக்கேன். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல எங்களுடைய கல்லூரியில இருந்து திரவியம் கல்லூரியில இருந்து அங்க போய் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு இப்ப போன வாரம் நான் என்னுடைய தோழி அங்க பேராசிரியர் இருக்காங்க, பெர்மனன்ட் ப்ரொஃபஸரா. அப்ப கேட்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு மாசம் 25,000 ரூபாய் ஃபெல்லோஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த பேராசிரியர் சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு நான் சேர்த்து விட்டேன் நாட்டுப்புறத்துறை அப்படின்னு ஒரு இதா எடுக்காம அந்த பொண்ணுக்கு எம்ஃபில் முடிச்ச உடனே ஒரு PhD ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 25,000 ஃபெல்லோஷிப் வந்து மாசம் கிடைச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு அந்த பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க பேராசிரியர். ரொம்ப நானே ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு ஆண்டிப்பட்டியில ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்து UG தமிழ் படிச்சாங்க. அதுக்கப்புறம் முதுகலை நாட்டுப்புறவியல் நான் எடுக்கிற கிளாஸ்ல வகுப்புல நிறைய சொல்லுவேன், படிக்கிற படிப்பை வந்து நீங்க வந்து ஏதோ டிகிரி வாங்கணுன்றதுக்காக ஒரு பட்டத்தை வாங்கணுன்றதுக்காக படிக்காதீங்க மக்களே. உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவணும், வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே வரணும், அதுக்கெல்லாம் ஒரு டிகிரி பட்டம் தேவை. அதுதான் வந்து மக்களுடைய அனுபவம். இந்த அனுபவங்கள் இதெல்லாம் இருந்தாதான் நீயும் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளதை செய்ய முடியும் அப்படின்றத நாங்க வளர்த்து விடக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. 15-12 ஆண்டு காலம் வந்து நான் ஒரு ஆசிரியரா இருந்து பல மாணவர்கள் நான் சந்திச்சிருக்கேன். ஏன்னா பல மாணவர்கள் நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் லைஃப்ல இதை எடுத்து படிங்க, இப்படி படிக்கணும், இப்ப படிக்கணுங்க, இதை படிங்க, இதை வாசிங்க, கட்டுரை எழுதுங்க, இதை போய் பாருங்க, டெய்லி நியூஸ் பாருங்க அப்படின்னு நிறைய சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே கிராமத்துக்கு இன்னைக்கு வந்து நிறைய செல்லு மொபைல் வந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பெண்கள் அதுல வந்து சிலடிச்சிடறாங்க. நிறைய என்ன காலேஜ்ல டெய்லி நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சனையை, நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். பிள்ளைங்க வந்து இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா, இப்படியெல்லாம் பிள்ளைங்க இதாகிறாங்களா, அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையை எப்படி உயர்ந்த ஒரு கல்விக்கு செல்ல வேண்டும், எப்படி நாம் படிக்க வேண்டும் அப்படின்லாம் நாங்க வழிகாட்டி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு அந்த மக்களுடைய நிறைய தகவலை சந்திச்சதுலதான் எங்களுக்கு வந்துச்சு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தகவலை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. சோ இந்த பின்புலத்துல இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க, இந்த பின்புலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்திலே வந்து கூட இவ்வளவு ஒரு படிக்காத ஒரு பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர் இவ்வளவு பழமொழி விடுகதை சொல்றாரே, இவ்வளவு நாட்டுப்புற கதைகள், அதுவும் தர்க்க கதைகள் நான் நிறைய சேகரிச்சேன். அதுலதான் தர்க்கத்தை பார்த்தேன். அது பத்தலன்னு சொல்லிதான் வந்து ராமநாதனுடைய கதைக்கு
அந்த அவருடைய கதை தொகுதி 15 தொகுதியும் வாசிச்சு அதுலயும் தர்க்க கதைகள் நிறைய அவர் ஐயா எழுதியிருந்தாரு. அதையெல்லாம் சேர்த்து முயற்சி பண்ணி தான் வந்து நாட்டுப்புற கதைகளுடைய தர்க்கத்தை வந்து ஒரு ஆய்வு சாப்டரா வந்து முனைவர் பட்டத்துல வந்து நான் வந்து பார்த்தேன். அப்ப நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு ஆய்வு வந்து நான் வந்து முடிச்சேன். நல்ல ஒரு பட்டத்தை வாங்கினதோடு ஒரு நல்ல அடுத்த மாணவருக்கு இனி வரக்கூடிய காலங்களுக்கும் எதிர்காலங்களுக்கும் ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை வந்து அவங்களுக்கு வந்து நான் வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய ஆய்வை இன்னைக்கு வரையும் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் எழுதுவதற்கும் நிறைய வந்து அவர்களுக்கு என்னெல்லாம் பிற பேராசிரியர்கள்லாம் வந்து சும்மா படிச்சா பட்டத்தை வாங்கினா போதும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய குதிரையில நான் சொல்லுவேன், இருக்காதீங்க, டெய்லி ஒரு கட்டுரை எழுதுங்க. இதையெல்லாம் கோயில் எங்களுடைய யூஜில கூட 3வது வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் கூட வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மதர் தெரசா பல்கலைக்கழகத்துல வச்சிருக்கும் போது ஒவ்வொரு ஊர்ல இருக்க கோயிலை பத்தி தான் அவங்களுக்கு ஆய்வு கொடுத்திருந்தேன். சடங்குகளை பத்தி கொடுத்திருந்தேன். அவங்க வந்து சேகரிச்சுட்டு வந்தாங்க. அதை எப்படி பிரிச்சு எழுதுறது, அதை எப்படி ஒரு மெத்தடாலஜி முறையில் அதை எப்படி பாக்குறது, அதை எப்படி நெறிப்படுத்துறது, எது முதன்மை சான்றாதாரம், எதையெல்லாம் நீ சேகரிக்கணும், எதையெல்லாம் அடுத்து நீ புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு தகவலை கேட்க போறதுக்கு முன்னாடி நாம் தயாரித்துக் கொண்டு முறையான ஒரு ஆய்வை ஒரு தயாரிப்போடு போனோம்னா முன்னோடிகளை பார்த்து கொண்டு புத்தகங்களை வாசித்து விட்டு கட்டுரைகளை சேகரித்துக் கொண்டு இது போல பிரிவுகள் தகவல்களை பெற முடியும். அது இல்ல நம்ம வந்து எதையுமே முன் திட்டம் இல்லாம போனோம் அப்படின்னு அந்த தகவல்களை வந்து வடிவமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஜேர்னர் வைஸ பிரிக்கிறது ரொம்பவே கடினமாயிரும். அதனாலதான் வந்து முன்னாடி வந்து முன்னோடிகளை வந்து நம்ம பார்த்துட்டு போய் வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த நெறி எப்படி வந்து அந்த நெறியில அணுகுறது, அந்த எப்படி வந்து அணுக முடியும் அப்படின்லாம் நம்ம வந்து கத்துக்கிற முடியும். சோ இதையெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பா வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கறதுனால நம்முடைய பின்னாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனையை வழிவகுக்கணும். ஒரு நல்ல வழியை காட்டணும். அவங்களுக்கு நல்ல ஆர்வத்தை தூண்டி விடணும். கலாய்வுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு தூண்டணும். நிறைய மாணவர்கள் வந்து சிரமப்படக்கூடாது. கலாய்வுல போய் சேகரிக்கும் பொழுதுதான் வந்து உன்னுடைய தகவல் எப்படி இருக்கும், உன்னுடைய கட்டுரை எந்த லெவல்ல பேசப்படும் அப்படிங்கறத அந்த மாணவர்களுக்கு நாம் சொன்னாதான் அந்த கலாய்வுக்கு அவங்க விரும்புவாங்க. இன்றைக்கு நிறைய ஆய்வாளர்கள், நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள் கலாய்வுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாமே வந்து போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அகமலையில இருக்க மக்களை கூட இருளர்கள் பள்ளியர்கள் கூட வர்றீங்களா கூட கூப்பிட்டாங்க என்னைய பள்ளியர்களை பாக்குறதுக்கு. சரி டைம் கிடைக்கும் போது ஊட்டியில இருக்கக்கூடிய மக்களை கூட போய் நம்ம சந்திப்போம், பழங்குடிகளை. அப்படி சந்திச்சா அவங்க ஈஸியா எதுவும் தரமாட்டாங்க. ஒரு முறை நாங்க பழங்குடிகளை போய் சந்திச்சோம். அவங்க 3 தடவை வந்து கொடுத்துட்டு மருத்துவத்தெல்லாம் தரமாட்டேன்ட்டாங்க, சித்த மருத்துவம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எங்களை துரத்தாத வரையா வந்து சொன்னாங்க. ஆனாலும் அந்த மக்களை திருப்திப்படுத்தி அங்கேயே 2 நாள் அந்த ஜூனியர் பையனை தங்க வச்சுட்டு திருப்பி நாங்க அடுத்த நாள் போகும் பொழுது அவங்களே இலகி எங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் தகவலை கொடுத்து அந்த பட்டை கிட்ட கொடி எல்லாமே கொடுத்து விட்டாங்க. சோ ஒரு ஆய்வாளன் அந்த தகவலாளரை அணுகக்கூடிய முறைதான் முக்கியம். நாம் எப்படி இங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க, நம்ம திரும்பி வந்துடக்கூடாது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க சொத்து, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களை வந்து திருப்திப்படுத்தி அவங்களை வந்து நாம தான் வந்து அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அப்பதான் வந்து தகவலை அவங்க தருவதற்கே முன் வருவாங்க. நம்ம போகணும். 1 நாள் 2 நாள் 3 நாள் நம்முடைய ஆய்வு சிறப்பா இருக்கணும், நிறைய நம்ம கத்துக்கிறணும், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பா. சோ இந்த வாய்ப்புக்கு பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. நிறைவான உரை, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாமே உங்களுடைய சொந்த அனுபவ பகிர்வாக அந்த விஷயங்கள் பூரா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், பார்க்குறோம். பொதுவாகவே நாட்டுப்புறவியல் துறையில ஆய்வு செய்யறதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரியான எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு அப்படிங்கறதுனால முதுமுனைவர் பட்டத்துக்கு எனக்கும் நிறைய எழுத வச்சு வாசிக்க வச்சு திருப்திப்படாம என்னைய தொடர்ந்து இயக்கி எதை செஞ்சாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு இப்படியே நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு பற்றையில சம்மட்டி அடி வாங்குற பொருளுக்கு இணையாக நம்மளையும் சம்மட்டி கொண்டு நல்லா அடிச்சு இன்னைக்கு ஒரு தேர்ந்த இடத்துல ஒரு உயர்வான இடத்துல ஆய்வுலகத்துல ஓரளவுக்கு நாமளும் நம்மளை தாக்கு பிடிக்கக்கூடிய அடிச்சுட்டு போற ஆத்து வெள்ளத்துல ஒரு நாணல் எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்கிறதோ அது போல நம்மளையும் இப்படி ஒரு தேர்ந்த இடத்தை நோக்கி நகர்த்திய ஆய்வு அறிஞர்களை தான் நீங்க பேச பேச நானும் என்னுடைய நெறியாளர்களை தான் நானும் மனதில் நினைச்சுக்கிட்டேன். எல்லா நெறியாளர்களுமே இந்த இடத்துல நினைவு கூறப்பட வேண்டியவங்க. கிட்டத்தட்ட முத்தையா சாரு, கருப்பையா சாரு, பிச்சை சாரு எல்லாருமே திண்டுக்கல்லனால உங்களுக்கு கருப்பையா சாரை தெரியாம இருக்காது. சொன்னாங்க, சார் பேசினாங்க உங்களை பத்தி நிறைய. எல்லா ஒரே பகுதியை சார்ந்த பற்றையில இருந்து
நீங்க அதுல என்னையிலும் சீனியர். அதனால அந்த மாரி இடத்துல இருந்து நம்ம வந்ததுங்கிறது இந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய வழிகாட்டுதல்களை மாணவர்கள் மட்டும் இல்லாம பேராசிரியர்களும் நாங்களும் சேர்ந்து அத பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லணும் உங்ககிட்ட. நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது வெறும் ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு விஷயம் இல்ல. நாட்டுப்புறவியல் அப்படின்றது. அதுல ஆய்வு செய்றதுங்கிறதும் ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது ஒரு பட்டம் வாங்குவதற்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் இல்ல. அத வந்து ஆய்வாளர்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் அப்படிங்கிறத நீங்க நல்ல உங்களுடைய அனுபவத்துல தெரிவிச்சீங்க. சமூகத்தினுடைய பண்பாட்டு வேர், நாட்டுப்புறவியல் துறையில ஆய்வு செய்றதுங்கிறது ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டு வேரை கண்டடைந்து, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்மளால ஆன பங்களிப்பை நம்ம வழங்கக்கூடிய ஒரு களமாக நாட்டுப்புறவியல் துறை சார்ந்த ஆய்வுகளும், ஆய்வு அறிஞர்களும், அதுல இன்னமும் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டு வருகிற ஆய்வாளர்களும், இந்த பண்பாட்டு வேரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அத வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில இந்த ஆய்வுகளை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன சரஸ்வதி அம்மா, ஆர். ராமநாதன் ஐயா, செல்லப்பெருமாள் ஐயான்னு இன்னமும் வயதை கடந்து அனுபவங்களை நிறைய வச்சிருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வாழ்நாள் முழுமைக்கும் மகேஸ்வரன் ஐயா குறிப்பா அவர்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இன்னமும் ஆய்வு ஆய்வுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்ப அது வந்து அவங்க வந்து தன்னுடைய திருப்தி பட்டிருந்தாங்கன்னா, தன் திருப்தி அடைஞ்சாங்கன்னா, ஆய்வுலகத்துல இவ்வளவு தூரமும் இன்னமும் ஆய்வாளராவே இருக்க மாட்டாங்க. அவங்க சமூகத்தினுடைய பண்பாட்டு வேரை நாம தான் மீட்டு எடுக்கணும். இளம் பிள்ளைகளுக்கு நாம அத விட்டுட்டு போணும். அந்த வேர நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அனைத்து ஆய்வாளர்களோடு இணைஞ்சு அத ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற மனநிலையில இன்னமும் நிறைய ஆய்வு பணியில ஈடுபட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களையும் நாங்க அந்த வரிசையில வச்சு தான் நாங்க வந்து பார்க்குறோம். அதே மாரி நூலகத்துல போய் உட்கார்ந்து செய்ற ஆய்வ விட, நேரடியாகவே மக்கள்ட்ட சென்று நடத்தக்கூடிய கல ஆய்வு அப்படிங்கிறது நாட்டுப்புறவியலினுடைய ஒரு உயிர்நாடி போன்றது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி தந்த பேராசிரியர் பெருமக்கள். உயிர்நாடி எவ்வளவு அவசியம் ஒரு மனிதனுடைய இருப்புக்கும், இயக்கத்திற்கும் உயிர் நாடிங்கிறது எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படி யோசிப்போமோ, அதுபோல நாட்டுப்புறவியல்ல இந்த கலாய்வு என்பதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது உங்களுடைய உரை எங்களுக்கு கிடைத்த தகவல்களாக நாம பதிவு பண்றோம். அதே மாரி கலாய்வு செய்வதற்கு முன்னாடி நாட்டுப்புறவியல்லயோ அல்லது வேறு இருக்கை நிலை ஆய்வுகளை எடுத்து நீங்க நாமெல்லாம் செய்றதா இருந்தாலும், முதல்ல நம்ம ஆய்வு எதனை நோக்கி செயல்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கணும் அப்படிங்கிறது உங்க உரையில இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய பகுதி, அந்த மக்கள் மற்றும் அவர்கள் மொழி வழக்கு பற்றி முன்னக்கூட்டியே நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது, அதற்காக நம்மளை வந்து பழக்கப்படுத்திக் கொள்வது, அந்த அப்படிப்பட்ட ஆய்விற்கு உரிய மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்கள நேரடியாக தேடி செல்லுவது, அவர்கள்ட்ட அனுமதி வாங்கி ஒப்புதல் பெற்று அவர்கள் சம்மதிக்கக்கூடிய நேரத்துல அவர்கள்ட்ட ஆய்வுக்கு செய்வது. நீங்க கூட திருநங்கைகளை பேட்டி எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் வந்து மேற்கொண்டேன்னு ஒரு உரையில சுட்டி காமிச்சீங்க. இதெல்லாம் நம்ம வந்து பின்னணிக்கு அந்த ஆய்வு செய்வதற்கான பின்னணி சார்ந்த அறிவாக ஆய்வாளர்கள், இளம் ஆய்வாளர்கள், அரங்கத்தில் இருக்கவங்க எடுத்துக்கொள்வதற்கான ஒரு அனுபவ பகிர்வாக நான் அதை பார்க்குறேன். அது மாதிரி கள ஆய்வுக்கு போறவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தன்னை வந்து தயார்படுத்திக்கணும், குறிப்பேடு தயாரிக்கிறது, ஒளிப்பதிவு எடுத்துட்டு போறது, அது மாதிரி ஆடியோ ரெக்கார்டர், கேமரா, இது மாதிரி விஷயங்களை பண்றது, நேர்காணல் வினாப்பட்டியல் தயாரிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி நம்ம தயாரிச்சுக்கணும். குறிப்பா நீங்க சொன்ன தகவல்கள் திரட்டுதல் அது ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களுடைய அனுபவத்தோடு சேர்த்து அந்த தரவுகள் திரட்டக்கூடிய விஷயங்களை நிறைய இந்த இன்னைக்கு உரையரங்குகள்ல ஆய்வாளர்களுக்கு உங்க அனுபவத்தின் வாயிலாக அந்த விஷயங்களை நீங்க நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க. தகவலாளர்களினுடைய விருப்பம், அவங்களுடைய அனுமதி இல்லாம எதையும் நாம பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த கலாய்வுல இருக்கக்கூடியவங்களுக்கான எத்திக்ஸ் அறம், அதையும் நீங்க உங்க உரையில சுட்டி காமிச்சிருக்கீங்க. அது போல எந்த மக்களை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிடுதோமோ அந்த மக்களோட வாழ்வியல், அவங்களுடைய நம்பிக்கைகளை நாம மதிக்கணும். ஏதாவது பகுத்தறிவு பேசுறோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்கள நம்ம புண்படாம பார்த்துக்கிடணும். அப்பதான் இந்த கலாய்வுகள் எல்லாம் நாம செய்ய முடியும். குறிப்பா விளிம்பு நிலை மக்கள், திருநங்கைகள் போன்ற அது மாதிரி விபச்சாரிகள் சார்ந்தும் விபச்சாரம் ப்ராஸ்டியூஷன்ல இருக்கவங்க கூடிய மக்களை குறித்துமான ஆய்வுகள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மயானத்துல தொழில் செய்யறவங்களுடைய அவங்களுடைய இடர்பாடுகள் குறித்த ஆய்வுகள்லாம் இருக்கு. இப்ப இவங்களெல்லாம் நம்ம ரீச் பண்ணும்போது அவங்களுடைய நம்பிக்கைகள்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சில விஷயங்கள், அது சரி தப்புன்றது நமக்கு தெரியும்.
தெரிஞ்சா கூட அவங்க மனசு புண்படாத அளவுக்கு தான் நம்ம அதை வந்து அவங்க கிட்ட நாகரிகமா ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ஃபீல்டு ஒர்க்ல ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதையும் நீங்க உங்க ஆய்வுல நிறைய விஷயங்களை சுட்டி காமிச்சிருக்கீங்க. பொதுவாகவே ஆய்வுக்கு போறவங்க வந்து தன்னை ஒரு அறிஞர், ஒரு உயர்ந்த படிப்பாளர், ஒரு பேராசிரியர், தான் ஒரு சிறந்த நம்ம ஆய்வுக்கு தான் வாரோம் அப்படின்றதெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் நமக்கு மூத்த பேரறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம். அதையும் நீங்க இளம் ஆய்வாளர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. பொதுவாகவே நாம வந்து நாமளை ஆய்வு செய்யக்கூடியவங்கள்ல நாமளும் ஒருத்தர் அப்படின்ற உணர்வை நாம ஏற்படுத்திக்கிட்டு தான் அவங்க கிட்ட நாம இயல்பான பேச்சை வெளிப்படுத்தணும், இயல்பான உரையாடலை அவங்களோட வெளிப்படுத்தணும். அப்படி பேசி பேசி தான் அவர்களோடு இருந்து நம்ம ஆய்வை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம வந்து நம்ம 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 தான் எல்லாம் தெரிஞ்சவங்க, நம்ம தான் எல்லாம் படிச்சவங்கன்ற கான்செப்ட்ல வந்து நம்ம கள ஆய்வுகளை வந்து எந்த இடத்துலயும் மேற்கொண்ட முடியாது. அப்படி மேற்கொண்டோம்னா அது முழுமையா அடையறதுக்கு வாய்ப்பும் இல்லாம போற ஒரு சூழலும் இருக்கு. ஸோ நம்ம இயல்பா எதை ஆய்வு செய்கிறோமோ, ஆய்வு செய்கிற இடத்தோடு நாமும் அதுல ஒருத்தர் என்கின்ற மனநிலையோடு நம்ம ஆய்வு செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற, நம்ம ஆய்வு எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி ஒழுங்கா போகும் அப்படின்றதும் உங்க உரையில இருந்து நமக்கு கிடைத்த, எங்களுக்கு கிடைத்த ஒரு ஒரு கற்பித்தலுக்கான விஷயமாக நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் விட உண்மைத்தன்மை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மக்கள் யாரை ஆய்வு செய்யறோமோ அல்லது ஆய்வுக்காக நம்ம திரட்டக்கூடிய தகவல்கள் அது உண்மைத்தன்மையை நாம உணராம அப்படியே நம்ம வந்து முன்னுக்கு பின் முரணாக பதிவு செய்யக்கூடாது. என்ன தரவுகள் கிடைக்கிறத உள்ளதை உள்ளபடி அப்படியே நாம வந்து பதிவு செய்யணும். நம்மளுடைய சொந்த கருத்துக்களை வந்து எந்த திரட்டப்படக்கூடிய தகவல்களோடும் நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நம்ம அதுல கலாய்வை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு கலா ஆய்வாளர் செயல்படணும். அதுங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. அப்புறம் தகவல் திரட்டக்கூடிய முறை, நேர்காணல் முறை, தகவல் தந்தருடைய பெயர், வயது, தொழில், இது மாதிரியான விஷயங்கள், தகவல்களை எப்படி நாம திரட்டணும், அதற்கான அதுக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள் என்ன, எவ்வளவு சிரத்தைகளை மேற்கொண்டு இன்னைக்கு ஆய்வுலகத்துல 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆய்வாளராகவே நீங்க செயல்பட்டு இருப்பதோடு மட்டுமில்லாம நிறைய ஆய்வு மாணவர்களை எதிர்கால ஆய்வு உலகை நோக்கி ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி அவங்கள நீங்க ஆற்றுப்படுத்தியிருக்கீங்க, வழிப்படுத்தியிருக்கீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. பொதுவாகவே இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய நாட்டுப்புற கலைகள் நிறைய இருக்கு, வாய்மொழி இலக்கியங்கள் நிறைய இருக்கு. இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம இன்னும் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இந்த நாட்டுப்புறவியல் தொடர்பான எந்த ஆய்வுகளை எடுத்துக்கிட்டாலும் அது தொடர்பான ஆவணப்படுத்துதல் என்பது ரொம்ப அவசியமானதாக இருக்கு. ஏன்னா நாட்டுப்புறவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அழிவை நோக்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பா கலைகளை நாம சொல்லணும். நாட்டுப்புற கலைகள் அழிவின் விளிம்பில் இருக்கு. அதை மீட்டெடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அத்திப்புத்தார் போன்றுதான் அங்கொன்று இங்கொன்றுமா நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவுல ஒரு சரிவை நோக்கிக்கிட்டு இருக்கு நாட்டுப்புற கலைகள். அதுல இளம் ஆய்வாளர்கள் கவனம் செலுத்தணும். அது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கலாய்வு சிறக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய அர்ப்பணிப்பு வேணும். நம்மளை நாமளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். அந்த ஒட்டுமொத்தமான நீங்க இன்னைக்கு கொடுத்த நீங்க பேசின முழுமையான உரைகளையும் ஒரு ஆய்வாளராக இருக்கக்கூடியவங்க அவங்க கலாய்வா இருந்தாலும் சரி, இருக்க நிலை ஆய்வாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில ஆய்வு செய்யக்கூடியவங்களும் அந்த ஆய்வுல தன்னை நல்ல நிலையை நோக்கி வளர்த்து எடுத்துக் கொள்வதற்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியான நிறைய அர்ப்பணிப்புகளை நீங்க செஞ்சுதான் இவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வந்து உயர்த்திருக்கீங்க. நிறைய மாணவர்களை நீங்க உயர்த்திக்கிட்டு வரீங்க. அந்த மாணவர்களுக்கான உங்களுடைய ஆற்றுப்படுத்துதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க இங்க சொன்னீங்க. அதை வாசிங்க, இதை வாசிங்க, அதை எழுதிட்டு வா, இதை எழுதிட்டு வான்னு இப்படி மாணவர்களை வந்து வேலை வாங்குவது என்பது அவங்க ஏதோ ஒரு கடமைக்கான விஷயமாக நினைக்க கூடாது. மாணவர்களை தன்னை போல தன்னுடைய மாணவர்களையும் உயர்ந்த இடத்தை நோக்கி வரணுன்ற மனதுல அந்த விளைவை வைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் தான் அந்த மாணவர்களை தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாணவனை சும்மா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பேராசிரியர் அவனுடைய வளர்ச்சியில பெரிய அளவுல ஆக்கம் செலுத்த மாட்டாங்க. என்னத்தையும் செஞ்சுட்டு போறான், என்னத்தையாவது எழுதிட்டு வரான், கையெழுத்து போடணும். அவன் எழுதிட்டு வந்ததுக்கு நம்ம கையெழுத்து போட்டு கொண்டு போன நிலையில பல இடங்கள்ல சில நேரங்கள்ல அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம பாக்குறோம். எல்லாத்துக்கும் விதிவிலக்கா பட்டம்மா லம்மா போல எந்த சமரசத்துக்கும் இடம் இல்லாம மாணவர்களை நல்ல பற்றையில சம்மட்டியில அடி வாங்கின மாதிரி அந்த மாணவர்களை நல்ல தோய்த்து எடுத்து அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கிற மனநிலை
நிறைய அருகிட்டு வருது. அது அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமாவும் இல்லை. ஏன்னா மாணவர்கள் மனநிலையும் எதையாவது எழுதணும், நம்ம எழுதுறதெல்லாம் ஆசிரியர் நமக்கு கையெழுத்து போட்டுறணும், எந்த இதுவும் சொல்லக்கூடாது, நம்ம என்னத்தை எழுதிட்டு போனாலும் சரின்னு சொல்லணும். இப்படியான மனநிலையில வந்து இருக்கிற ஆய்வாளர்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டுதலை தர முடியும்? இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லா வகையிலும் மாணவர்களினுடைய வளர்ச்சி சிறப்பதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலை இன்றைய உரையில நீங்க தந்திருக்கீங்க. மிக அருமையான உரையை வழங்கியமைக்காக வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக இன்றைய உரைக்காக உங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இன்றைய நிகழ்வுல நம்ம உங்களுக்காக வரவேற்புரை வழங்கி உரையாளர்களை அறிமுகம் செய்து வைத்த பேரன்பிற்கும் பெருமதிக்கக்கூடிய நண்பர் ஜெகதீசன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்து நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு நிறைய வாகை தமிழ் சங்கத்தினுடைய எங்களுடைய அன்பு உறவுகள் இதுல பின்னணியில செயல்பட்டு இருக்காங்க. நிகழ்வை பதிவு செய்வது, நிகழ்வு அரங்கை ஒருங்கிணைப்பது, இப்படின்னு நிறைய விஷயங்கள்ல வாகை தமிழ் சங்கத்தினுடைய உறவுகளும் இதற்கு நிறைய பணி செஞ்சிருக்காங்க. போஸ்டர் கிரியேஷன், ஃபீட்பேக் ஃபார்ம் தயார் பண்ணி தந்தது, அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தயார் பண்ணது, இது மாதிரியான அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்வை நடத்துவதற்கு முழு சுதந்திரத்தை தந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகிற வாகை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மனோஜ்குமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஆய்வாளர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதல் யாருக்கும் விடுபட்டு இருந்துச்சுன்னா அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலந்துரையாடலுக்கான நேரம். அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க உங்க ஆய்வுகள் தொடர்பான விஷயங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள், ஏதாவது உங்கள் பாடுகளும் உடைய ஒரு ஆய்வறிஞர் இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்து ஒரு நல்ல அனுபவ வழிகாட்டுதல் உரையை நமக்கு தந்திருக்காங்க. பயன்படுத்திக்கிடுங்க. ஆய்வாளர்கள் கலந்துரையாடலாம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. கேளுங்க. ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க மைக்க இது ஹலோ, பண்ணிட்டு வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. ராஜேஸ்வரி நான் தான். இடையூறுக்கு மன்னிக்கணும். பையன் போனை வந்து ஆன் பண்ணிட்டான், அதனால கொஞ்சம் நேரம் இதாயிடுச்சு. பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. நான் வந்து அலங்காயம் வட்டார நாட்டுப்புற பாடல்கள் ஆய்வு பண்றேங்கம்மா. சரிங்கம்மா. உளவியல் நோக்கில் பண்றேன். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிந்த புத்தகங்கள் இருந்தா சொல்லுங்கம்மா. இருக்க நாட்டுப்புறவியல் பாடல்ல உளவியல் நோக்குல நீங்க பாக்குறீங்க, அப்படித்தானே ஆய்வு? ஆமா, ஆமாங்க மேம். உளவியல் நோக்கு அப்படின்றப்ப நீங்க இதே 2 எடுத்துக்கலாம். ஒண்ணு, அதுல எந்த பாடல் வகை எடுத்திருக்கீங்க? ஒப்பாரி எடுத்திருக்கீங்களா? இல்லைங்கம்மா. நாட்டுப்புற பாடல்ல எல்லா பாடலும் நாட்டுப்புற பாடல்லாம் பொதுவா எடுத்திருக்கீங்க? எல்லாமே எடுத்திருக்கிறேன். ஆனா எனக்கு கலா ஆய்வுல எல்லா பாடலும் கிடைக்கல. அதிகமா ஒப்பாரி பாடல்களும் அதுதான் கிடைச்சிருக்கு எனக்கு இப்போதைக்கு. அப்படிங்களா? அப்படிதான். ஒண்ணும் இல்ல. நீங்க உளவியல் இதுல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். தாராளம் அதுல பார்க்கலாம் பாடல்கள்ல. நம்முடைய தாலாட்டுலயும் இருக்குது. நம்முடைய ஒப்பாரில நிறைய உளவியல் ரீதியா வந்து நம்ம நிறையவே அந்த பாடல்கள் வெளிப்படையாவே நமக்கு உளவியல் ரீதியா நம்ம சொல்லலாம். ஒரு ஒரு மனிதர் இறந்து போகும் பொழுது அவங்கள எந்த அளவுக்கு நினைத்து அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதுவே ஒரு உளவியல் ஆஸ்பெக்ட் தான். நீங்க அதுக்கான நூல்கள் வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொள்ளுங்க. நம்ம என்ன வாங்கிக்கிங்க. நான் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கு வந்து ஒரு புக்கோட பேர் விவரம் அந்த பதிப்பக முகவரியோட சேர்த்து உங்களுக்கு அனுப்பு. சரிங்களா? சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நான் சொல்ற இடத்துல நீங்க ஆர்டர் பண்ணி விட வாங்கிக்கிங்க. சரிங்களா? இல்ல பல்கலைக்கழகத்துடைய நூலகத்துல போய் நீங்க ரெஃபர் பண்ணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். மதுரை பல்கலைக்கழகம் வரலான்னு இருக்காங்கம்மா. அங்க வாங்க, கண்டிப்பா வாங்க. அங்க எங்களுடைய நூலகத்திலேயே நிறைய புத்தகங்கள் இருக்குது. சரிங்களா? நாட்டுப்புறவியல் நூலகத்திலே ஏராளமான நூல்கள் வந்து இருக்குது. நீங்க ஒரு வரக்கூடிய எந்த கல்லூரில இருந்து வரீங்க, ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் வாங்கிட்டு வாங்க. நான் வந்து தூய நெஞ்ச கல்லூரியில படிக்கிறேங்கம்மா. தூய நெஞ்ச கல்லூரி ஐடி கார்டு இருந்தா போதும் உங்களுக்கு. ஏன்னா பொது நூலகத்துல வந்து ஆய்வேடுகள் தான் நிறைய இருக்குது. ஆனா பிஹெச்டி ஆய்வேடுகள் பண்ணணும் அப்படின்னா அங்கேயுமே நிறைய பிஹெச்டி ஆய்வுலயே நிறைய நாட்டுப்புற உளவியல் பரவல் நிறைய பாத்துருக்காங்க. அது மெயின் லைப்ரரியில இருக்குது. மீனாட்சி நூலகத்துல மெயின் பொதுவான லைப்ரரியில இருக்குது. ஆமா, பொது நூலகத்துல இருக்கு. அது உள்ளர போய் எது நம்ம கொண்டு போக முடியாது. அப்பயே அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நம்ம குறிப்பு எடுத்துட்டு வரலாம். வரலாம். நீங்க மொபைல் எல்லாம் கொண்டு வர போட்டோ எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து குறிப்பு எடுத்துட்டு நிறைய ஏராளமான ஆய்வுகள்
முனைவர் பட்ட ஆய்வேடுகள் ஏராளமான ஆய்வேடுகள் இருக்குது. அழகா நீங்க நன்றிங்கம்மா. வந்து பார்க்கலாம். எனக்கு எனக்கு எந்த பாடல்கள பொருத்தி பார்க்கறதுன்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப அது பொருத்த முடியல. அந்த உளவியல் கோட்பாட வந்து பாடல்கள பொருத்தி பார்க்க சிரமமா இருக்குங்கம்மா. அது ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு சிக்மண்ட் அந்த கோட்பாடு உளவியல் கோட்பாடுன்னே ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா? 12 கோட்பாடுல. ஆ அந்த 12 சேக்கூர் கோட்பாடுல ரவிச்சந்திரன் ஐயா அவரோட புத்தகம் தான் வாசிச்சிருக்கேன் நானு. அப்படிங்களா? தேலூர்து ஆ, ஐயா புத்தகத்த எடுங்க. அதுல 12 ஆ, கோட்பாடுல உளவியல் கோட்பாடு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு ஐயா. ஆ, அத நீங்க ஆ, நல்லா ஆமாங்கம்மா. லாஸ்ட் பின்னாடி இருக்குது. இல்லாட்டி ம். ஃபோக்லோர் அண்ட் ஃபோக் அதுல வந்து ஐயா அந்த கோட்பாடோட கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. ஃபோக்லோர் அண்ட் ஃபோக் லைஃப் ரிச்சர்ட் எம் தாசனோட நூலகத்துல அந்த கோட்பாடோட முழுமையா எல்லாமே இருக்குது. அத நீங்க எடுத்து கூட சரிங்க. வந்து தமிழ் படுத்திக்கலாம். அந்த ஆ, 12 கோட்பாடு ரொம்ப முழுமையா அவர் ரிச்சர்ட் எம் தாசன் சொல்லியிருப்பாரு. அதுல ஆ, உளவியல் கோட்பாடு இருக்குது. அந்த இடத்து நீங்க வந்து இது நீங்க வந்து நகல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முயற்சி ம். பண்ணி எதாவது உங்களுக்கே ஐடியா வந்துரும். நீங்க உளவியல் ஆமாமா. பார்வையில ஒரு வந்து தெளிவு இல்லாம இருக்கு. நம்ம ஆய்வ எப்படி கொண்டு போகணும்? எந்தெந்த பாடல்கள பொருத்தி பார்க்கறது? ஒரு ஒரு மாடல் அதாவது ஒரு எடுத்துக்காட்டு இருந்தா அத நம்ம அது அப்படி நீங்க ஒண்ணும் போயிடலான்ற இல்ல. ஒரு ஒரே நாள் பல்கலைக்கழகத்துக்கு வாங்க. முனைவர் பட்ட ஆய்வுகள் ஏராளமான ஆய்வுகள் இருக்குது. நிறைய சரிங்கம்மா. உளவியல் ரொம்ப ஆஸ்பெக்ட்ல நன்றிங்கம்மா. பார்த்திருக்கிறாங்க. அதுல பார்த்தா நீங்க உங்களுக்கு ஐடியாஸ் நீங்க நிறைய எந்த கிடைச்சிரும். கல்லூரிங்கம்மா? நான் தேனி மாவட்டத்துல இருக்க பெரியகுளம் திரவியம் கல்லூரியில இருக்கேன். அப்படிங்களா? ம். சரிங்கம்மா. அப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல இருக்கு. இருக்கு. துறையிலே ஆய்வேடுகள் நிறைய இருக்குது. எங்களுடைய தேனி நாட்டுப்புறவியல் மாவட்டம். துறைக்கு நீங்க போங்க மேல. தமிழ் டிபார்ட்மெண்ட்க்கு மேலேயே போங்க. அங்கேயே ஆ, ஆய்வேடுகள் ஆ, நீங்க வந்து நாங்க வெளியில தான் வச்சிருப்போங்க. அங்கேயே நீங்க ஆ. பார்க்கலாம். சரிங்கம்மா. சரிங்க. அப்படி சந்தேகம் நல்லதுங்கம்மா. இருந்தா என்னுடைய எண்ண வாங்கிக்கங்க. தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிக்கிறேங்கம்மா. நான் செய்யணுமோ செய்றேன் உங்களுக்கு. ம். வாங்கிக்கிறேங்கம்மா. அ நன்றிங்கம்மா. சரிங்க சார். நன்றி, நன்றி. கூடுதலா கூடுதலா நானும் இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்றேன். அம்மாவோட நம்பர் வந்து உங்களுக்கு நானு பதிவு பண்றேன். நீங்க சரிங்க அம்மாவோட ஐயா. முடிந்தால் சொன்ன மாரி நேரடியா மதுரை போய் பாருங்க. நீங்க அங்க போய் நிறைய பல்கலைக்கழகங்கள பயன்படுத்துங்க. இப்ப எனக்கு தெரிந்த 2, 3 புத்தகங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க ஐயா. நம்ம உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல நாட்டுப்புறவியலில் உளவியல் பார்வை அப்படின்னு உளவியல் சொல்லி பார்வை சண்முக சுந்தரம் எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான புத்தகம். உங்களுடைய ஆ, உளவியல் கோட்பாட்டை பொருத்தி பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திருக்கேன். இந்த புக்க படிச்சிருக்கிறேன். சரி. அதே மாதிரி நல்லது. உளவியல் நாட்டுப்புற பாடல்கள்னு விஜயலட்சுமி ஆமா அந்த அம்மா எழுதின அந்த புத்தகம் தாங்க ஐயா இன்னமும் அது ஆன்லைன்ல தேடுற எந்த பதிப்பகம்னு வந்து சரியா தெரியலங்க. சரி, சரி. அது நாட்டுப்புறவியல் கோட்பாடுகள் லூர்து ஐயாக்குள்ளது மேடம் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். எம்.ஏ. உங்களுக்கு அது சக்திவேலு புத்தகம் ஆய்வேட்ல அந்த புத்தகம் குறிப்பிட்டிருந்தாங்க. நான் அத பார்த்துட்டேன். என்னோட தலைப்பு சார்ந்து அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது இதுவரைக்குமே எனக்கு வந்து பதிப்பகம் தெரியல. அந்த பதிப்பகத்துக்கு கால் பண்ணாலும் அது ரீச் ஆக மாட்டேங்குது. அதே அப்படி மாதிரி இல்ல உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல டாக்டர் காமராஜ் தம்பி இருக்கிறான். நான் என்கிட்ட முதுகலை படிச்சாங்க. இப்ப அரசு பணியில அந்த பையன் இருக்கிறாங்க. அந்த பிரதரு அரசு பணியில சரி. 12 ஆண்டுகள் டாக்டர் காமராஜ் அப்படின்னு இருக்காங்க. அவங்க நாட்டுப்புறவியல் துறையில படிச்சவங்க தான். உலகத்தமிழ் ஆ, ஆராய்ச்சி நிறுவனத்துல பேராசிரியரா இருக்கிறாங்க. அவங்களோட தொடர்பு எண் தரேன். அங்க புக் ஏதாவது வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. ம். பயன்படுத்துங்க. நான் அம்மா நம்பர் தரேன். அவங்க கிட்ட கேட்டு நீங்க உங்களுடைய ஆய்வு பயணத்தை நல்ல முறையா கொண்டுட்டு போங்க. நன்றி. வேற யாருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அம்மா வணக்கம். என் பெயர் வணக்கம். முத்துலட்சுமி. சொல்லுங்க. அம்மா ஒரு பெண்ணா இருந்துட்டு கள ஆய்வுல நீங்க ஈடுபட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்ப நான் ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளரா என்னோட ஒரு பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையில பல்வேறு பசங்களோட படிப்பு இதையும் தாண்டி நம்ம ஆராய்ச்சி செய்யறதுன்றது பெரிய விஷயம். ஆனா நீங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுதிருக்கீங்க. எப்படி எங்களுக்கு கொஞ்சம் குறிப்புகள் குடுத்தீங்கன்னா, நாங்க இன்னும் பயன்பட்டுக்குவோம். இது எப்படி அப்படின்னா, வெளிப்படையா நான் சொல்லணும்னா, நான் டாக்டரேட் பட்டம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணேன். என்னுடைய ஆய்வுக்கு இருக்கும்போது எனக்கு விடுதியில கிடைச்சனால எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு புத்தகங்கள் வாசிப்பதற்கு. ஏன்னா மதுரை காமராசர் பல்கலை 12 ஆண்டுகள் தங்கி நான் படிச்சேன். முதுகலை எம்.ஏ, எம்.ஃபில், பிஹெச்டி அப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேற எனக்கு கிடைச்சிருச்சு. இன்டர்டெக்சுவாலிட்டி ஆஃப் ஃபோக் மோட்டிவ் அண்ட் டெம்பிள் ஆர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்கிற பெரும் கோயில்கள்ல வைவ சைவ கோயில்கள்ல நாட்டுப்புற கூறுகளை பத்தி அந்த ப்ராஜெக்ட் வந்து 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட். மாசம் 12,000 2007லயே குடுத்தாங்க எனக்கு.
நான் நெட்டு கிளியர் பண்ணியிருந்தனால அப்பயே கிடைச்சது எனக்கு. 5 ஆண்டுகள மீனாட்சி அம்மன் கோயில மட்டும் 1 வருஷம் ஸ்டடி பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய அந்த விடுதியில தங்கி இருந்ததுனால, எந்நேரம் நாங்க வந்து புத்தக வாசிப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய பேராசிரியர் அதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தாரு. வாசிக்கணும், வாசிக்கணும், வாசிக்கணும். புத்தகம் வாசிக்கணும். எங்க பேராசிரியர்ட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் நாங்க ஒரு 1 மணி நேரம் டிஸ்கஸ் வச்சோம்னா, 10 புத்தகங்கள் படிச்சதுக்கு சமம்னு சொல்லுவோம். அப்ப அதிலிருந்து நாங்க வந்து உணர்ந்தோம். நான் காலையில ஆரம்பிச்சவரு கிளாஸ் எடுப்பாரு. மதியம் வரை எடுப்பாரு. மதியம் ஆரம்பிச்சு 8:30 வரைலாம் கிளாஸ் நடந்திருக்குது. ஆனா கையில புத்தகம் இல்லாம எங்க பேராசிரியர் எடுப்பாரு. அப்ப நம்மளும் புத்தகம் இல்லாமல் இந்த மாரி ஒரு வகுப்பு எடுக்கணும் மாணவிகளுக்கு அப்படின்னு அன்னைக்கு நாங்க எடுத்துக்கொண்டது தான் எங்களுக்கு. புத்தகமே இருக்காது. அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு. அவருக்கு ஒரு பேராசிரியர் வந்து மொழியியல் துறை சண்முக ஐயா பேராசிரியர் ரோல் மாடலா இருந்திருக்காரு போல. அத அவர் வந்து எங்களுடைய வகுப்பறையில சொல்லுவாரு. ஒரு ஆசிரியர் வந்து முன் தயாரிச்சுட்டு போகணும். புத்தகத்த கையில வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. 4 மணி நேரம், 5 மணி நேரம் கிளாஸ கூட புத்தகம் இல்லாம எங்க பேராசிரியர் எடுப்பாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது தான் எங்களுக்கு வந்து புத்தகம் வாசிப்புன்றது. ஒரு பெண் ஆய்வாளரா இருந்து சிரமங்கள் போறது, வெளியூர்களுக்கு போறது கஷ்டம் தான். அதுவும் நீங்க குடும்ப பின்னணியில இருக்கிறீங்க. அது அதோட கொஞ்சம் கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா குடும்பத்தையும் பார்க்கணும், உங்களுடைய ஆய்வையும் பார்க்கணும். அப்படிங்கிறபோது கொஞ்சம் எளிதா இது வந்து இது லேசானது, ஈஸியானது கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப என்ன எங்களுக்கு கிடைச்சிச்சு என்ன அப்படின்னா, நெறைய ஆய்வாளரை நாங்க சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணி நெறைய பண்பாட்டு விவாத மேடை இந்த மாரி நெறைய வச்சுக்கிட்டோம். புத்தகம் வாசிப்போம். கிடைக்கிற கட்டுரைகளை எல்லாம் உடனே வாசிப்போம். நெறைய நூலகங்களுக்கு சென்னையில இருக்க அத்தனை நூலகங்களுக்கு நான் 2 மாசம் தங்கியிருந்து போயிருந்தேன். எக்மோர்ல ஹாஸ்டல் எடுத்து தங்கியிருந்து 2 மாசம் அத்தனை நூலகங்களுக்கு போய் நாட்டு உறவு பற்றிய ஆய்வுகள் அத்தனையும் நான் வந்து அறிஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஆவண காப்பகத்துக்கு சென்னைக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த மதுரைக்கு வந்து அத்தனை நூலகத்துக்கு நான் போனேன். என்னுடைய பணிகள் அப்ப வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னா, ஒரு பொருளாதார சூழலும் அந்த பின்னணி எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு ஃபெல்லோஷிப் கிடைச்சிருந்தது. நெட் கிளியர் பண்ணியிருந்தனால என்னுடைய டாபிக் வந்து நல்ல ஒரு டெப்த்தான டாபிக்கா இருந்தனால, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து அந்த ஃபெல்லோஷிப் கிடைச்சிருச்சு. அதுவும் மாசத்துக்கு 14,000 எனக்கு கிடைச்சிருந்தது. அதெல்லாம் அந்த பொருளாதார வசதியில இருக்க போய் தான் எனக்கு வந்து இந்த ஆய்வு செய்வதற்கும் எனக்கு ஒரு எளிதா இருந்துச்சு. இதுல என்ன அப்படின்னா, எங்க தான் நீங்க புத்தகம் வாசிக்கணும், நல்லா வாசிங்க. ஒரு ஆய்வாளரா இருக்கும்போது ஒரு முழுமையான தகவலை ஓரளவுக்கு பெறுவதற்கான அந்த புத்தகங்களை திரட்டிக் கொண்டு உங்களுடைய குடும்ப பின்னணியும் பார்த்துக்கொண்டு கொஞ்சம் வாசிங்க. புத்தகம் வாசிக்கணும் தான் சொல்வேன். அந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கே உங்களை அறியாமலே வந்து 2 புத்தகம் வாசனே 3வது புத்தகம் தன்னால நீங்க வாசிப்பீங்க. 10 புத்தகம் வாசனே நீங்களே ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைப்பீங்க. இதுதான் ஒரு ஆய்வு கட்டுரையை வாசிங்கன்னா, ஓ இப்படி எழுதியிருக்காங்க, நம்ம வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும், இன்னொரு பார்வையில் நம்ம ஒரு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு தோணும். எங்களுக்கு எல்லாமே மோட்டிவேஷன். நேரம் பார்த்தாலும் புத்தகம் கையில இருந்துகிட்டே இருப்போம். அப்ப நாங்க படிக்கிற காலத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு நான் புத்தகம் வாங்கினேன். என்னுடைய ஃபெல்லோஷிப் வந்ததை எங்களுடைய வீட்டுக்கோ எதுக்கு ஏராளமான புத்தகங்களை தான் நான் வாங்கினேன். புத்தகம் எங்க எல்லாம் வந்து போடுறாங்களோ, மதுரையில சமூகத்துல போடுவாங்க, நம்முடைய தமிழ்நாடு தியாலஜிக்கல் காலேஜ்ல போடுவாங்க, அங்க போயிருவேன், அரசரடியில போயிருவேன். புத்தகம் எங்கெல்லாம் போடுறாங்களோ அங்க புத்தகத்தை வாங்கி நான் சேகரிச்சேன். அதுதான் என்னுடைய பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து இன்னைக்கு வரையும் வந்து இருக்கு. ரொம்ப நன்றி அம்மா. நானும் மானுடவியல் பற்றி ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். பரமசிவம் ஐயாவோடது. செல்லப்பெருமாள் அவருடைய ஆய்வு எடுத்துக்கோங்க. ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்ல பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல செல்லப்பெருமாள் சார் வேலை பார்த்தவர். நம்ம பாளையங்கோட்டையில இருந்து போனவர் ஐயா. டாக்டர் செல்லப்பெருமாள் அவர் மானுடவியலுடைய பேராசிரியர். அவர்கிட்ட நீங்க தொடர்பு வாங்கிட்டு அந்த மானுடவியலை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐயா நிறைய சொல்லுவாரு. அங்க நம்ம பிளவேந்திரன் ஐயா இருக்கிறாரு, டாக்டர் பிளவேந்திரன். இது போக நம்முடைய பெரும் ஆய்வாளர்களா இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு மானுடவியலை பத்தியான ஒரு சந்தேகம் வேணும், டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. நான் உங்க தொலைபேசி தொடர்பு கொள்றேன். கண்டிப்பாமா. எனக்கு உங்களோட உதவி ஹலோ, கேக்குதுங்கம்மா? கேளுங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் கேளுங்க. நேரம் ஆயிடுச்சு, நம்ம நிறைவு செய்வோம். அரவிந்த்குமார்மா, முனைவர் பட்ட ஆய்வாளர், தமிழ்நாடு மத்திய கல்வி. சார் சொல்லுங்க சார். கேக்குதா? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அந்த கொஸ்டினரி எடுக்கிறீங்களா? இப்போ வினாப்பட்டியல் ஏதாச்சும் புக்ஸ் வந்து அதுக்குன்னு ரெஃபர் பண்றதுக்கு ஏதாச்சும் புக்ஸ் இருக்குங்களா? வினாப்பட்டியலுக்கு தனியா ரெடி பண்ணணும் அப்படின்னு அதுக்கேற்ற இல்லைங்க. வினாநிரல் பட்டியல் தயாரிப்பதற்கான நூல் இல்ல. நான் எந்த தகவலை இப்ப ஒரு நாட்டுப்புற சடங்குகளையா, வழிபாட்டு சடங்குகளை நான் சேகரிக்க போனேன்னா அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்களை வாசிச்சு அதை நான் வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுல இருந்து நானே கேள்விகளை தயாரிச்சேன். ஒரு பழமொழி சேகரிக்க போறேன். அதுதான்மா. இப்போ நான் அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நாங்களும் எடுத்திருக்கோம்மா. இப்போ சில புத்தகங்கள் வந்து இப்போ நம்ம கலா ஆய்வு நெறிமுறைகளுக்கு சில புத்தகங்கள் இருக்கு. இப்போ நாங்க அது மூலியமா படிச்சிட்டோம். சில கொஸ்டினரி நம்ம ரெடி பண்றோம். இது இல்லாம நம்ம களத்துக்கு போகும்போது அங்கேயே நம்மளுக்கு சில
வினாக்கள் வந்து நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்க சொல்ற பதில இருந்து சில வினாக்கள் நம்ம அங்க கேட்போம். அந்த ஆமா. கொஸ்டினையும் அவங்களோட தீசிஸ்ல வந்து இன்புட் பண்ணலாமா? இல்லன்னா அது சரி வருமா அப்படின்றது? அது நீங்க தீசிஸ்ல வந்து ஒரு நேர்மையான ஆய்வாளர்ன்ற முறையில நீங்க குடுக்கலாம். நான் நேர்மையான ஆய்வாளரா இருக்கிறேன். ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்ன்றப்ப நீங்க தாராளம் வந்து அத பதிவு செய்றதுல தவறே கிடையாது. புரியுது. 2வது தவறே வந்து இப்ப கிடையாது. நீங்க இப்ப நீங்க அந்த தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு டேட்டாஸ்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு களத்துக்கான ஒரு டேட்டா எடுக்கிறதுக்காக அங்க போய் டீடைல்ஸ் ஆமா, வாங்கணும் அப்படின்னு ஆமா. சொல்லியிருந்தீங்க. அது நீங்க எந்த மாதிரி மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நீங்க யார அணுகுனீங்க? இப்ப தாலுகா ஆபீஸ்ன்னும் போது நெறைய ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அண்டர் கிரேட்ல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்கும்போது எப்படி அவங்க உங்களுக்கு டேட்டாஸ் தராங்க அப்படின்றது இல்ல அந்த கொஞ்சம். வட்டாட்சியர் அலுவலகத்துக்கே நான் போனேன். போய் நான் வந்து அந்த ஆபீசர பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது இந்த ஊரை பற்றி எனக்கு முன்ன பின்ன தெரியாது. அந்த ஊருக்கு என்னுடைய கலா ஆய்வா போறேன். நான் என்னுடைய ஐடி கார்ட நான் காட்டினேன். இந்த மாரி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல நான் முனைவர் பட்ட ஆய்வாளரா இருக்கேன்னு சொன்னேன். அந்த ஊர பத்தியான டீட்டெயில்ஸும் அந்த வரைபடமும் எனக்கு வேணும் சார். எனக்கு நான் அந்த அந்த ஊரு எப்படி இருக்கும்? எவ்வளவு மக்கள் இருப்பாங்க? இப்படிலாம் தெரியாது எனக்கு. அதை பத்தியான ஒரு டேட்டாஸ்ங்கும்போது அவங்க வந்து வரைபடம் எல்லாத்தையும் வந்து அவங்க எவ்வளவு யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை வந்து நமக்கு ஒட்டுமொத்தமா அப்படி கையில தூக்கி தர மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் 2 நாள் ஆச்சு. அப்புறமா வந்து இந்த காரணத்த சொன்ன பின்னாடி ஆய்வுக்காக தான் சார் போறேன்னு சொன்ன பின்னாடி ஒரு ஸ்காலர் தான் குடுத்திருந்தாரு. எங்க சார் தான் வந்து ஐடியா குடுத்து, இந்த மாரி நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆய்வுக்கு பின்னாடி எந்த ஒரு சிக்கலும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க ப்ராப்பரா முறையா போறது தான் ஒரு ஆய்வாளனுக்கு வந்து அதுதான் வந்து சரியான ஒரு ஆய்வா இருக்க முடியும்னு சொன்னாரு. அப்ப நாளைக்கு நம்ம ஒரு இந்த தகவல வந்து சேகரிச்சுட்டு வந்த பின்னாடி அந்த ஊர்ல இருந்து ஏதாவது நமக்கு ஒரு கேள்வி வந்து ரைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு என்னன்னா, நமக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து வாங்குன பெர்மிஷன் வந்து நமக்கு இருக்குது. அப்ப நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு சொன்னாங்க எனக்கு. நன்றி, நன்றி. பின்னூட்ட படிவம் போட்டிருக்கேன். எல்லாரும் விரைந்து பின்னூட்ட படிவம் நிரப்பிருங்க. ஒரு 5 நிமிடங்கள்ல நிறைவடைய போகுது. ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிருக்கேன். சிறு வேண்டுகோள். சொல்லுங்க. ஐயா, நேற்று வகுப்பு வந்துட்டு மழைனால ஒழுங்கா கேட்க முடியல ஐயா. இடையில ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அந்த வகுப்பை வந்துட்டு மறுபடியும் நாங்க கேட்கறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே. அது ரெக்கார்டு இது வரும். யூடியூப் ரெக்கார்டு வரும். சரிங்க. நன்றி ஐயா. நன்றி. ஃபீட்பேக் பதிவு பண்ணிருங்க. கூட்டம் நிறைய. அம்மா நீங்க ரிலீவ் அடைஞ்சுக்கலாமா? நன்றிங்கம்மா. ஒரு நிமிஷம். நேத்து ஐயா பேசின முழுமையா நான் கேட்டேன். ஐயா கருணாகர் பேசின ஐயா நல்லா இருந்தது. ஒரு ஆய்வாளர் ஒரு நூலை வந்து ஒரு நல்லா எழுதணும், ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுனா கூட வந்து ஒரு அந்த பிழை இல்லாம எழுதணும்னா ஆக்கி பரந்தாமனுடைய அந்த நூலை அடிக்கோடி சொல்லியிருந்தாரு. ஐயா அந்த உரை முழுமையா நான் கேட்டேன். நன்றிங்க. நாள்தோறும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்களும் இந்த எல்லா உரையிலையும் கலந்து கொண்டு இன்னும் எங்களுடைய ஆய்வை வந்து நாங்க நெறிப்படுத்தணும் தான். நாங்களும் இன்னும் முழுமை அடையல, வளர்ந்துகிட்டே வரோம். நாங்கள் இன்னும் வந்து எல்லாருடைய இதுவும் எங்களுக்கு கை கொடுக்கணும், எல்லாருடைய சேர்ந்து நம்ம ஆய்வு செய்யணும்னு தான் எங்களுடைய ஆசை. வாய்ப்புக்கு நன்றியா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நீங்க நேரம் ஆயிடுச்சுங்கனால நீங்க ரிலீவ் அடைஞ்சுக்கலாம். பின்னூட்ட படிவம் நிரப்பிட்டு மற்றவங்களும் அரங்கத்தை விட்டு இது பண்ணி நான் போட்டிருக்கேன். பின்னூட்ட படிவம் ஃபில்அப் பண்ணுங்க. பின்னூட்ட படிவம் நிரப்பிடுங்க. ஒரு 8:40 அது இதாயிரும். நான் அப்பதையே பின்னூட்ட படிவம் போட்டிருக்கேன். இப்பவும் கேட்டீங்க, போட்டிருக்கேன். டக்குன்னு ஃபில்அப் பண்ணிருங்க. ஃபில்அப் பண்ணவங்க அரங்கத்தை விட்டு ஐயா, எனக்கு பின் படிவத்துக்கான லிங்க் அந்த